சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரியா மேடம் அவர்களை, பிரியா மணிகண்டன் மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். மேடம், ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றிங்க. வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சோ இன்னைக்கு நம்ம பேச போற, நான் வந்து என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் தான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள், நம்ம டெய்லியும் பாக்குற நியூஸ் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் தான் நம்மளோட லைஃபை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன லிசன் பண்றோம், நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட எண்ணங்களா மாறுது. நம்மளோட டெஸ்டினியை நோக்கி அது வந்து போகுதா அப்படின்னா இல்ல. நிறைய நம்ம வந்து ஃபியர் தான், பயத்தை தான் நம்மள வந்து உருவாக்குது. நமக்கு அப்புறம் நம்மளோட ஜென்ரேஷன் என்னவாக போகுது, இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளோட லைஃப் லீட் பண்ண போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோட தான் நம்மளோட டேவையே நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து பிகின் பண்றோம். சோ இன்னைக்கு இதுக்கான டாபிக், இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட லைஃப்ல நீங்க வந்து நீங்க பாக்குற ஒரு பர்சனை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க, எப்படி அட்ராக்ட் பண்றீங்க, இல்ல நீங்க என்ன மாதிரியான பீப்புள், என்ன மாதிரியான சூழல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் உங்களோட ஹாப்பினஸ்க்கும் சரி, உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் சரி, நீங்க என்ன மாதிரியான எண்ணங்களை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் அதைய சார்ந்துதான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோனையும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறவங்களும், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன மாதிரியான ஜாப்ல இருக்கீங்க, உங்களோட இன்கம் என்ன அப்படிங்கறதான் அதிகமா இந்த சொசைட்டி பாக்குது. அண்ட் நம்மளோட பார்வையுமே அந்த மாதிரிதான் இப்ப மாறிட்டு வருது இல்லையா? எவ்வளவு பேர் வந்து டெய்லியும் பிகின் பண்றப்ப, உங்களோட டேவை பிகின் பண்றப்ப, இன்னைக்கு என்னோட நாள் வந்து நல்லா இருக்க போகுது, இந்த நாள்ல நான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண போறேன், என்னோட லைஃப்காக தான் நான் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை. நிறைய நம்மளுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் வந்து இருந்திருக்கும். அந்த ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்ணிருக்கவே மாட்டோம். எதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் நம்ம கிட்ட இருக்குமானா நிறைய பேருக்கு வந்து இருக்காது. நான் சொல்றது கரெக்ட்ன்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதாங்க நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது கிராவிட்டி பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்க வந்து மேல ஒரு விஷயத்த வந்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து கீழே வருது இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டா விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய மரம், கனிகள், காய்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு சுவை தரக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதுவே நம்மளோட எண்ணங்கள் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம வந்து வளர்த்துறோம் அப்படிங்கிறப்ப, அதாவது ஒரு அரளி செடியை வளர்த்தணும் என்ன கிடைக்கும், இல்ல ஒரு துளசி செடியை வளர்த்தனா என்ன கிடைக்கும் அப்படிங்கறதுலதான் இருக்கு. நெக்ஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாங்க. எல்லாருமே வந்து லைஃப்ல வந்து அத படிச்சவங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து சக்சஸா தான் இருக்காங்களா? அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா, அதை நான் வந்து என்னோட லைஃப்லயும் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாரோட லைஃப்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்ல ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்லயும் வந்து அதை பத்தி பேசியிருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நம்ம நிறைய வந்து இதுக்காக வந்து ரிசர்ச் பண்ணணும், இதுக்காக அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு சின்ன லைஃப்ல நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் அது மட்டும் போதும். அதாவது நான் இன்னைக்கு ஃபுல்லா காலையில எந்திரிச்சதுல இருந்து இன்னைக்கு என்னோட டே மார்னிங் என்னோட தாட் எப்படி இருக்கு, ஐயோ நான் ஆபீஸ்க்கு வந்து லேட்டா தான் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கல, இல்ல இன்னைக்கு வந்து நான் இந்த பர்சனை மீட் பண்ண போறேன், கண்டிப்பா இன்னைக்கு என்னோட டேவே வந்து அவங்க வந்து ரூயின் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி எண்ணங்களோட நீங்க மார்னிங் பிகின் பண்றீங்க. இல்ல இன்னைக்கு என்னோட மேனேஜர் கிட்ட இந்த சப்மிட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி மார்னிங் தாட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேவை வந்து அதுல இருந்து நீங்க பிகின் பண்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரிதான் இருக்கும். கார் எடுத்தோனையும் கார் வந்து ஸ்ட்ரக் ஆயிரும், கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வந்து பர்சனை மீட் பண்ற மாதிரி ஆயிடும், அதனால அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகும். இந்த மாதிரிதான் வந்து உங்களோட டேவை நீங்க ஒரு ரஷ் அப்பான மார்னிங்ல நீங்க பிகின் பண்றீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மிரக்கல் மார்னிங் அப்படிங்கிற புக்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து 1 hour முன்னாடி நீங்க வந்து எந்திரிங்க.
எந்திரிச்சு இன்னைக்கான பிளான டு லிஸ்ட் என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் என்னென்ன மாதிரியான பர்சனை வந்து மீட் பண்ண போறேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஜேர்னலிங் எப்படி இருக்கு, சோ நான் எப்படி வந்து அதுக்கு அந்த டேக்கான ஒரு ஜேர்னல் நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றேன், என்னோட டேவை நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஓகே, என்னோட டே இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதுல வந்து ஒரு 80 to 75%, 80% கூட வேணாம், 75% கண்டிப்பா அந்த மாதிரிதான் இருக்க போகுது. சோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராசஸ் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா உங்களோட லைஃப்ல வந்து அட்ராக்ட் ஆயிரும். சரி, எதுக்காக நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணும், இது என்னோட லைஃப்ல என்ன மாற்றத்தை பெருசா கொண்டு வர போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. சும்மா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா அப்படி வந்து கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அந்த டெஸ்டினியை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருப்போம். நம்மளோட தாட்ஸ் ஃபர்ஸ்ட், உங்களோட தாட் வந்து அந்த உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்ப நீங்க வந்து நான் வந்து ஒரு ரிச் பர்சனா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட ஃபீல், அதை பத்தி ஃபர்ஸ்ட் என்னோட தாட் வந்துருச்சா, வந்தோடனையும் என்னோட இன்னொரு நெகட்டிவ் பிரெயின் என்ன சொல்லும், நெகட்டிவ் மைண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ எல்லாம் எங்க ரிச் ஆக போற, உனக்கு எல்லாம் வந்து என்ன கிடைக்க போகுது, யூ ஆர் அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லும். ஓகே, சோ நான் அப்படி நினைக்கிறேன்னா, இல்ல ஆமா கரெக்ட், நான் வந்து வின் பண்ண போறேன், என்னோட டெஸ்டினியை ரீச் பண்ண போறேன், ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண போறேன், அதுதான் அந்த எமோஷனை நான் பிரசன்ட் டென்ஸ்ல அப்படியே கொண்டு வரேன். ஓகே, நான் வந்து என்னோட தாட் என்ன, என்னோட தாட் நான் வந்து ஒரு ரிச் பர்சன் ஆகணும், அந்த ஃபீல் எனக்கு எப்படி இருக்கும், நான் வந்து எவ்வளவு வந்து லக்ஸூரியஸா ஃபீல் பண்ணுவேன், என்கிட்ட என்ன மாதிரியான மொபைல் போன் இருக்கும், என்ன மாதிரியான லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன், ஓகே நான் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன், நான் அந்த மணியை எப்படி செக்யூர் பண்ண போறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னோட ஆட்டிடியூட், குட் பிஹேவியர், குட் ஆட்டிடியூட், இதுதான் வந்து ஒரு சீட் மாதிரி. இந்த ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து க்ரோ ஆவீங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹேபிட்ஸ், என்கிட்ட நான் ரிச் ஆயிட்டேன், ரிச் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஆக்ஷன், என்னோட ஆட்டிடியூட் எல்லாம் ஓகே, என்னோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்க போகுது, நான் வந்து வெறும் ஜங்க் ஃபுட்டா வந்து எடுத்துக்க போறேன்னா, சோ ஜங்க் ஃபுட்டா எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆயிரும், நான் என்னோட ரிச்னஸ் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. சோ என்னோட ஹேபிட்ஸ் நான் எப்படி வந்து பிளான் பண்றேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னோட பர்சனாலிட்டி, ஓகே நான் எப்படி ஒருத்தங்க கிட்ட பேசுறேன், என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, என்னோட பர்சனாலிட்டி பத்தி பீப்புள் என்ன பேசுறாங்க, இல்ல என்னோட லைஃப் ஸ்டைல் நான் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன், என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால நான் என்னோட க்ரோத்க்கு அது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ வாட்ஸ் மை டெஸ்டினி ஆக்சுவலி, சோ நான் எப்படி நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சேன், ஏர்ன் பண்ணிட்டேன். சோ இவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறமும் என்னோட டெஸ்டினி ரீச் பண்ணனா அந்த ரிச்னஸ் நான் எப்படி தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து லாட்டரி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு லாட்டரி கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இது கேட்டோடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, வா நான் வந்து லாட்டரி வின் பண்ணிட்டேன். சோ லாட்டரி இந்த இயர்ல வின் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் வந்துட்டு அதே அந்த அமௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிருக்காங்க, ட்ரிபிள் பண்ணிருக்காங்க, ரொம்ப லக்கியா இருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க வந்து அதே பொசிஷன்லயே இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன் வந்து வருஷமும் யாரு வந்து மில்லியனரா இருந்தாங்களோ, யாரு பில்லியனரா இருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. சோ ரிச்சஸ்ட் பர்சன் வந்து எகைன் ரிச்சர் ஆயிட்டு தான் இருக்காங்க. இதே புவர் பர்சன் வந்து புவர் பீப்புளா தான் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் எல்லாம் ரிச் ஆக போறதே இல்லைன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்ப கூகுள் எடுத்துக்கிறோம். கூகுள்ல நம்ம வந்து கூகுள்னு சொன்னோடனே நம்மளுக்கு யாரு வந்து ஞாபகத்துக்கு வராங்க, கரெக்ட், நம்மளோட சுந்தர் பிச்சை தான் ஞாபகத்துக்கு வராங்க. சோ அவரு என்ன மாதிரியான விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பாருன்னா, நான் காலேஜ்ல வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நான் வந்து எதையுமே சாதிக்கவே போகிறது இல்ல, என்னை பத்தி நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால என்னோட காலேஜ்ல என்னை யாருக்குமே தெரியாது, என்னோட ஸ்கூல்ல என்னை யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து சொல்லி இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இதுவா மாற போறீங்க, உங்களோட எண்ணங்கள் மட்டும்தான், மத்தவங்க சொல்ற எதையுமே அவரோட இயர்ஸ் வந்து லிசன் பண்ணிருக்காது. சோ ஒரு தாட் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, நீங்க மத்தவங்க பேசுற அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்காதீங்க. சோ வேர்ட் ஹாஸ் பவர். நீங்க உங்களை பத்தி நீங்க இப்போ மிரர் வந்து கிராஸ் பண்றீங்க. ஓகே, அந்த மிரரை பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நீ வந்து பிளஸ்ட்ன்னு சொல்றீங்களா, நீ வந்து லக்கின்னு சொல்றீங்களா, இல்ல உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா பாஸ் ஆக போறது இல்ல, உன்னோட ஃபேமிலி எல்லாருமே உன்னை பத்தி நெகட்டிவா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இன்டெலிஜென்ட் எல்லாம் கிடையாது, நீ ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது, நீ ரிச் எல்லாம் ஆகவே மாட்ட, உனக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை வந்து மத்தவங்க சொல்றாங்க, உங்களை பத்தி நெகட்டிவான தாட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதை எந்த அளவுக்கு லிசன் பண்றீங்க, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா போய் ஸ்டோர் ஆயிரும். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணலாம்,
என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னை பத்தி நெகட்டிவா சொல்றாங்க, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல என்ன வந்து பூஸ்ட் பண்றதுக்கான பர்சன் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணனா நான் என்னோட லைஃப சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஹவு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு பாருங்க. இது எப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எழுதுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. நான் வந்து ஐ எம் வாட் அப்படிங்கறத நீங்க வந்து உங்களை பத்தி எழுதுங்க. இப்ப நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஆகணும், இல்ல நான் வந்து ஒரு ஆத்தர் ஆகணும், இல்ல நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும். இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு செகண்ட் வந்து அந்த பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிட்டீங்க இல்லையா, அதை வந்து கிராட்டிடியூட்ல எழுதுங்க. நான் இததான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன், இதுக்கான எஃபர்ட் தான் நான் வந்து எவ்ரிடே 24 hours இதுக்காக தான் நான் வந்து ட்ரீம் பண்றேன், இதுதான் என்னோட ட்ரீம், இதுதான் என்னோட பேஷன், இதுதான் என்னோட லைஃப். சோ இதுக்காக நான் எழுதுறப்ப நான் என்னோட வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா யூஸ் பண்ணணும். என்னோட நான் வந்து இந்த விஷயத்துக்கு நான் வந்து நன்றி சொல்றேன், இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சு, நான் அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸை வந்து நீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து விதைக்கணும். சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜேர்னல், உங்களுக்கான ஒரு ஜேர்னல் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, இந்த விஷயம் கிடைச்சதுக்காக நான் வந்து நன்றி செலுத்துறேன், எனக்கு இந்த விஷயம் கிடைச்சதுனால நான் எப்படி ஃபீல் பண்றேன், ஐ ஃபீல் லைக் ஹாப்பி, என்னோட ஃபேமிலி எனக்காக ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க, என்னோட சில்ட்ரன் எனக்காக ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க, ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க. அதுக்கு அடுத்தது மெடிடேஷன் பண்ணுங்க. சோ மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு கலை. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட், இது வரைக்கும் நான் மெடிடேஷன் நான் பண்ணதே இல்லை அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும், அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், நான் மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றேன். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க கைடட் மெடிடேஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னோட ஐஸை நான் க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்குவேன். சோ அந்த ரெக்கார்டிங் செஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து, அதாவது பிரியா வந்து ஒரு இந்த ஜேர்னில இப்ப இருக்காங்க, இந்த ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் அவங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அண்ட் அதோட ரிசல்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ போறேன்னு வச்சுக்கோங்க. சோ நான் என்னோட ஜாப் இன்டர்வியூக்கு நான் போறேன், அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்னோட ரெஸ்யூமே கொடுக்குறேன், அவங்க வந்து என்னோட கோ த்ரூ பண்றாங்க, நான் அதுக்கப்புறம் அங்க போய் அங்க எனக்கு அலாட் பண்ண சீட்ல நான் வந்து உட்கார்றேன். அதுக்கப்புறமா என்ன வந்து அவங்க வந்து கால் பண்றாங்க, நான் அங்க கால்ல போய் இன்டர்வியூ கால்ல போய் நான் அட்டன் பண்றேன். அவங்க கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, என்னோட கெரியர் ரிலேட்டடா கேக்குறாங்க, இல்ல பர்சனல் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, அது எல்லாமே ஸ்கிரிப்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஆன்சர் பண்றேன், அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் தட் நான் அதை பெஸ்டா பண்ணினேன், அண்ட் ஐ காட் செலக்டட். நான் செலக்ட் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் கலர்ல நான் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போறேன். ஸோ ஹவ் ஐ ஃபீல் ஆக்சுவலி, நான் எல்லாருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஜாப்ல பிளேஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபேமிலி கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரீட் கூட நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அதை கூட நீங்க வந்து கைடட் மெடிடேஷன்ல ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 30 to 45 minutes நீங்க இந்த ரெக்கார்டட் செஷன் வச்சுட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ், ஃபீல் இட், என்ஜாய் இட், தேங்க்யூ. ஃபைனலா அந்த தேங்க்யூங்கிற வேர்டுக்கு, நன்றி உணர்தல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க. சோ நீங்க அதை வந்து, நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். அதை வந்து அந்த தேங்க்யூ செஷனே வந்து நீங்க வந்து ஒரு 10 minutes நீங்க பண்ணிருங்க. சோ பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கும் நான் கரெக்டா அந்த டைமுக்கு போனேன், பெர்ஃபெக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். சோ அது வரைக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஐ காட் செலக்டட், எனக்கு இமெயில் ரிசீவ் ஆச்சு, இல்லைன்னா டெலிபோன் கால் வந்துச்சு, ஹெச்ஆர் கிட்ட பேசினேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணினேன், அண்ட் எண்ட் ஆஃப் த டே நான் என்னோட ஜேர்னியை வந்து செலிப்ரேட் பண்ணேன். ஓகே, இதுக்கப்புறமா எதுக்கெல்லாம் நான் தேங்க்யூ சொல்லணும், நான் ஒரு ஆட்டோல போயிருந்தா ஆட்டோ டிரைவர்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மெடிடேஷன் ப்ராசஸ். இந்த மெடிடேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் யூ ஹாவ் டு இமேஜின். ஓகே, சோ இமேஜினேஷன் அப்படிங்கறதும் சரி, மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கறதும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இமேஜின் பண்றப்பையும் யூ ஹாவ் டு ஃபீல் இட். ஓகே, இப்ப இமேஜினேஷன் பண்றப்ப இப்ப நான் வந்து பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இமேஜினேஷன் பண்றேன்னு வச்சுக்கலாம். இமேஜினேஷன் பண்றப்பையும் அதே மாதிரிதான், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நடக்கவே போறது இல்ல, நான் இவ்வளோ ஈஸியா எல்லாம் பிரெக்னென்ட் ஆக மாட்டேன், இல்ல பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ வந்து ஃபாஸ்டா எல்லாம் வந்து என்னோட செஷன் வந்து இருக்க போறது இல்லை, என்னோட லேபர்ல நான் வந்து கண்டிப்பா கஷ்டம் தான் பட போறேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம யூ ஹாவ் டு ஃபீல் இட். நான் வந்து என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப அழகானது, நான் அதை வந்து ட்ரஸ்ட் பண்றேன், என்னோட ப்ராசஸ் வந்து என்னோட
ஃபர்டிலிட்டி டைம் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டேஜும் ஒரு ட்ரையமஸ்டரும் சரி நான் வந்து என்ஜாய் பண்றேன். இத வந்து எப்ப நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, என்னோட பிரெக்னன்சிக்காக ப்ரீ பிரெக்னன்சில நான் பிளான் பண்றப்பயே வந்துட்டு இவ்வளவு விஷயங்களும் ஐ ஹாவ் டு திங்க். அத வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் ஆக்சுவலி. சோ நீங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்குள்ள ஒரு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு பேபி இல்ல, அத அந்த ப்ராசஸ மட்டுமே நீங்க ரிப்பீட்டடா சொல்லாம, எனக்கு பேபி இருக்கு, நான் அந்த பேபியோட வந்து விளையாடுறேன், அந்த பேபியோட என்ஜாய் பண்றேன், நாங்க பீச் போறோம், நான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறேன், என் குழந்தைக்கு ஃபீட் பண்றேன், என் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறேன், என் குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுறேங்கிறதுல இருந்து ஒரு விஷயமா யூ ஹாவ் டு என்ஜாய் த ப்ராசஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதை இமேஜின் பண்றப்ப உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, ஆமா இல்ல இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு போல, அவங்க இந்த பிரசன்ட்ல இருக்காங்க, சோ லைவ்லியா அவங்க வந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்காக எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டியது. திஸ் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் கிவிங் யூ கிஃப்ட்ஸ். நீங்க அந்த பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் பீப்புளை வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நீங்க வந்து இதை லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு இது ஒரு ரிமைண்டர் காலா கூட இருக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு உங்களோட கோல்ல இருந்து போயிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து மிஸ் பண்ணிருந்திருக்கலாம். அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு பூஸ்டா கூட இருக்கலாம். நீங்க எப்பயாவது வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா, உங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆமால நான் வந்து இப்ப காலைல எந்திரிக்கிறப்பயே இல்லைன்னா வந்துட்டு யாராவது ஏதாவது பேசுறப்பயே வந்துட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு செட் ஆகாது, இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சோ நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் கால். தயவு செஞ்சு நோ, நாட், இட் நெவர் ஹேப்பன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸே பண்ணாதீங்க. எப்பயுமே நீங்க யூஸ் பண்ற வேர்டுக்கு பவர் இருக்கு அப்படிங்கறத மட்டும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் இது இட் மைட் பி ரிஸ்க், ஓகே, இது வந்து ரிஸ்கா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இது வந்து நடக்கவே நடக்காது, இது வந்து சாத்தியமே கிடையாது, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே போறது இல்ல, உனக்கு நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம், எங்கேயோ நடக்கலாம், ஆனா எனக்கு நடக்காது அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த நெகட்டிவ் வேர்ல்டுக்குள்ள இருக்கீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அஃபர்மேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களோட லைஃப்ல எல்லா விஷயங்களும் மாற போறது இல்ல. உங்களோட ப்ராசஸ் நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண நாளைக்கே நடக்கணும் அப்படின்னா நடக்கும், ஓகே. அது எந்த அளவுக்கு நீங்க பிலீவ் பண்றீங்க, எனக்கு நடக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 48 kg ஒரு பொண்ணு, ஓகே, ஷி காட் பிரெக்னென்ட், ஹெச்சிஜி ரிசல்ட் வருது அவங்களுக்கு. அவங்களோட ஹெச்சிஜி ரிசல்ட் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, யா ஐ காட் பிரெக்னென்ட், ஓகே, எனக்கு வந்து ஹெச்சிஜி டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, நான் வந்து பாசிட்டிவா இருக்கேன், ஓகே. சோ நான் எப்படி இந்த பிரெக்னன்சியை வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்லா கொண்டு போயிடுவேன், இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகும். அவங்க அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்பணும். கையில கிடைச்சு கூட இல்ல இது என்னோட ரிசல்ட்டாவே இருக்காது, இது நானாவே இருக்காது, கண்டிப்பா இதெல்லாம் சோ மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே வந்து என்னோட லைஃப்ல பர்சனலா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஐ காட் பிளஸ்ட் வித் ட்வின்ஸ் அப்படின்னு நினைச்சேன். சோ ஒரு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஐ காட் டு நோ லைக் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் போயிருக்கேன், ஸ்கேன் போனோடனே இட்ஸ் ட்ரிப்ளெட், ஓகே. சோ ஒரு ட்ரிப்ளெட் அப்படின்னு சொன்னோடனையும் அந்த மாமோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், என்னது 3 குழந்தையா அப்படின்னு யோசிக்காம நான் வந்துட்டு வாவ் ஐ அம் பிளஸ்ட் வித் ட்ரிப்ளெட்ஸ். சோ 3 பேபிஸ்ல எவ்வளவு கியூட்டா இருக்கும்ல. சோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொன்னோன்னே அவங்க என்னது ட்ரிப்ளெட்டா, ஹவ் யூ கோயிங் டு கேரி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும், ஓகே, வந்துச்சு. நான் அதனால ஒரு பர்சன் கிட்ட சொன்னோனையும் அவங்க கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டாப் டெல்லிங் டு எவ்ரிஒன் தட் ஐ காட் பிளஸ்ட் வித் ட்ரிப்ளெட்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் எனிஒன், ஓகே. இப்படி இரு அப்படி இரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப் தேர். சோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஐ பிலீவ் இன் மை ப்ராசஸ். எனக்கு தெரியும் நான் ட்வின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் காட் பிளஸ்ட் மீ வித் ட்ரிப்ளெட். இந்த ஜேர்னியை நான் எப்படி கொண்டு போக போறேன் அப்படிங்கறத தவிர எக்ஸ்ட்ராவா எனக்கு வேற எந்த தாட்டுமே என்னோட என்டையர் பிரெக்னன்சில வரவே இல்லை. எனக்கு வேற அது எப்பயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எனக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. So this is the process actually. Law of attraction நீங்க அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க யோசிக்கணும். செகண்ட் திங் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். மெடிடேஷன் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். மெடிடேஷன் பண்றது உங்களை கூலா, உங்களோட பாடியை காமா, உங்களோட மைண்டை வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த நம்ம ஒரு செடி வைக்கிறோம், ஓகே, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கறதாகட்டும், அதுக்கு அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும்
ஒரு ப்ரெஷியஸ் பிளான்ட்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பீங்க. சோ அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களுக்கு இப்ப என்னோட ஜேர்னில நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் ஐ எம் ஓகே, நான் வந்து என்னோட ஜேர்னியை வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 3rd மந்த்க்கு அப்புறமா கிளைமேட் சேஞ்ச்னால ஐ காட் இன்ஃபெக்டட். ஓகே, சோ இன்ஃபெக்ட் ஆனோடனே நம்மளோட மைண்ட் என்னன்னு சொல்லும், நீ வந்து ட்ரிப்ளெட்டை கேரி பண்ணிட்டு இருக்க, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், நீ வந்து உனக்கு வந்து எந்த சிக்குமே வரக்கூடாது, இட்ஸ் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா, இதுவே உனக்கு தெரியும் ஹை ரிஸ்க் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு, சோ பெட்டர் நீ வந்துட்டு இதை வந்து கண்டிப்பா லூஸ் பண்ண போற அப்படிங்கறதுதான் ஒரு நார்மலா எல்லாருமே யோசிக்கிற விஷயம். ஏன்னா நான் வந்து அவ்வளவு வந்து சிக் ஆயிட்டேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ரொம்பவே சிக்கா இருந்தேன். ஹெச்பி எல்லாமே என்னோட லெவல்ஸ் எல்லாமே கம்மி ஆயிருச்சு. ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷனும் ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ இட்ஸ் லைக் அ பெயின்ஃபுல். நான் ஆனா அந்த டைம்லயும் மார்னிங் எந்திரிச்சு 4 o'clock ரிமைண்டர் கால் வச்சுக்குவேன். 4 o'clock எந்திரிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், நான் 12 o'clock கூட தூங்கி இருக்கலாம், இல்ல என்னோட ஸ்லீப் ஃபுல்லாவே டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். எனக்கு தெரியும் 3:45க்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு இன்டென்ஷன் யாரோ எனக்கு கொடுத்தது. ஓகே, சோ எனக்கு அது என்ன தோணுச்சு அப்படின்னா, நீ 4 o'clock என்ன நினைச்சாலும் நடக்கும், யூ ஆர் அ மெஜிஷியன், கண்டிப்பா மிரக்கல் வந்து உனக்கு நடக்கவே போகுது, நீ அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணி அதை மட்டும் வந்து ட்ரஸ்ட் பண்ணினா போதும், ட்ரஸ்ட் யுவர் பாடி, ட்ரஸ்ட் யுவர் மைண்ட், இந்த ப்ராசஸ வந்து நீ விட்டுறாத, நீ வந்து அப்படியே பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் என் மைண்ட் சொல்லுச்சு. சொன்னோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அந்த 4 o'clock உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுவேன். என்ன கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுவேன்னா, என்னோட உடல், என்னோட உடம்பு, என்னோட மனசு எல்லாமே ஒரு நிலையா இருக்கு, நான் ரொம்ப காமா இருக்கேன், எனக்கு வந்து பயமே இல்ல, ஐ எம் ஃபியர்லெஸ், ஐ எம் கான்பிடென்ட், எனக்கு வந்து தேவையான பவர் எல்லாமே என்னோட பாடியிலேயே இருக்கு. இது வந்து என்னோட டாக்டர் கிட்ட நான் வந்து கேட்ட விஷயம். நான் வந்து என்ன எடுத்துக்கணும், என்ன சாப்பிடணும், இதுக்குன்னு ஸ்பெஷலா நான் வந்து என்னோட டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணுமான்னு கேக்குறப்ப, நீங்க இது வரைக்கும் என்ன சாப்பிட்டு இருக்கீங்களோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி, ஒரு சிம்டம் தெரிஞ்சது அப்படின்னா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதுல வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க உங்களோட சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு அது ஒரு ட்ரஸ்ட் வந்தது. ஓகே, நம்மளோட பாடி வந்து நம்மள வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடம்புதான் வந்து கோயில், ஃபர்ஸ்ட் கடவுள் அதுதான். சோ நம்மளோட உடம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். அதுதான் மத்த எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நம்மள ஒரு ஒர்க் பண்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கப்ப சோ வாட் யூ ஹாவ் டு டூ ஆக்சுவலி, சோ நான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த என்னோட ப்ராசஸ்ல வந்துட்டு நான் இமேஜினேஷன் பண்ண விஷயம் வந்து என்னோட பேபிய, என்னோட ஃபீடர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் எப்படி ஆயிட்டு இருக்கு, அதை நான் என் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். என்னோட ஃபீடர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஐ ஃபீல் ஹாப்பி. இது வந்து நான் சொல்றது நான் ரொம்ப சிக்கா இருந்த டைம்ல மார்னிங் 4 o'clock உட்காந்து பண்ண விஷயம். சோ கண்ண மூடி உட்காந்துக்குவேன். கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்துட்டு நான் என்ன எழுதியிருப்பேன் அப்படிங்கறத இமேஜின் பண்ணி படிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வாய்ஸ் வச்சிருப்பேன். என்னோட குழந்தைகிட்ட நான் என்ன நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன், அம்மா வந்து ஹெல்தியா இருக்கேன், அம்மா ஹாப்பியா இருக்கேன், அம்மா உன்னை வந்து நல்லா பாத்துக்குவேன், நீ வெளில வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து வெளில போறோம், நம்ம நிறைய நம்மளோட லைஃப்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், உன் அம்மா இங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி, சோ ஐ வாஸ் கீப் ஆன் டூயிங் இட். ஒன் டே மட்டும் நம்ம பண்றது இல்ல, சோ கீப் ஆன் ஐ வாஸ் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, டே 2, டே 3 அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் எப்படி வந்து லான்ச் பண்ண போறேன், நான் எப்படி வந்து என் குழந்தைய வந்து பாத்துக்க போறேன், என் கூட வந்து கேர்டேக்கரா யாரு இருக்க போறாங்க, அவங்கள என்னோட பேபி அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ட்ரிபிளட் ஜேர்னில. சோ என்டையர் ப்ராசஸும் இட்ஸ் அ ப்ரீ பிளான்டா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோட டெலிவரிக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நான் சொல்றேன், நான் வந்து 35 வீக்ஸ் என்னோட பேபிஸ வந்து நான் வந்து கொண்டு வந்திருந்தேன், 35 வீக்ஸ் வரைக்கும். சோ நான் அந்த லாஸ்ட் 30 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன், எனி டைம் நீங்க வந்து வரலாம், நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணலாம், வாட் எவர் ஹேப்பன்ஸ், நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், அண்ட் அம்மா வந்து உங்க கூட வந்து இருக்கேன், நான் வந்து உங்களை வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன், அண்ட் நீங்க தான் என்னோட சப்போர்ட், நீங்க என் கூட கோஆபரேட் பண்றதுலதான் என்னோட ஜேர்னியே வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆக போகுது. சோ உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், ஐம் டாக்கிங் அபவுட் மை பிரெக்னன்சி பிகாஸ் என்னோட லைஃபோட சீரியஸ்னஸ் ஆன ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன். சோ உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளம் எடுத்துட்டு
50% நீங்க வந்து சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐ கேன் ஓவர் கம் இட். என்னால வந்து பண்ண முடியும். என்னால பண்ண முடியலன்னா யாருனாலையுமே பண்ணவே முடியாது. சோ நான் அந்த விஷயத்த வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். என்னோட பாடி எனக்கு சப்போர்ட் பண்ணும், என்னோட மைண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணும், என்னை சுத்தி இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோட டாக்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோட கேர்டேக்கர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு பேர் என்ன சுத்தி இருக்கிறப்ப, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கப்ப கண்டிப்பா என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சேம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்றதை விட சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னா ரெடியூஸ் ஆகிறத நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதாங்க லைஃப், இதுதான் வந்து ப்ராசஸ். ஐ ஆம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நிறைய நான் கொடுக்கலாம். லைக் ஐ எம் கான்பிடென்ட், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் டிவைன், ஐ எம் சக்சஸ்ஃபுல், ஐ எம் ரிச், ஐ எம் ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து அஃபர்ம் பண்ணலாம். பட் வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட்? எங்கேயுமே பார்த்து காப்பி பண்ணாதீங்க. எதைய பார்த்துமே காப்பி பண்ணி அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதாதீங்க. உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை யூ ஹாவ் டு கிரியேட். அப்ப அதுல ஒரு சோல் இருக்கும், அதுல ஒரு உணர்ச்சி இருக்கும், அதுல ஒரு வேல்யூ இருக்கும். சோ உங்களோட வேர்ட்ஸ்க்கு நீங்க வேல்யூ கொடுங்க. நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய புக்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 2 கால் இல்லாதவங்களும் வாழதான் செய்யறாங்க இந்த உலகத்துல. 2 கை இல்லாதவங்களும் வாழதான் செய்யறாங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க குழந்தைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதுல இருந்தும் நம்ம நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை நம்ம பார்க்கதானே செய்யறோம் இல்லையா? சோ எந்த ஃபீல்டுல நம்ம இருக்கோமோ அந்த ஃபீல்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பிடிப்பை பிடிச்சிட்டு போலாமே. அந்த பிடிப்பு ஏன் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டா இருக்கக்கூடாது? சோ டெல் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், எனக்கு தெரியும் உனக்கு எல்லா பவரும் இருக்குன்னு எனக்கு தெரியும். தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி சொல்லுங்க, எனக்கு தெரியும், நான் உன்னோட ப்ராசஸ் நான் நம்புறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஐ நோ அபவுட் இட். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் உன்கிட்ட மெடிசன் இருக்கே. யூ கிவ் அன் ஐடியா. நீ சொல்லி நான் வந்து யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லி எனக்கு கைட் பண்ணு. நீ என்னோட பாடியை டேக் கேர் பண்ணிக்குவேன்னு சொல்லிதானே நான் உன்கிட்ட என்னோட கீயை கொடுத்துருக்கேன். சோ டேக் கேர் ஆஃப் மை மைண்ட். உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளும் ஹாப்பியா இருக்கணும், நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். சோ ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் யூ ஆக்சுவலி. சோ உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தாதான் அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப உங்ககிட்ட இருந்தா அவங்க எதுவுமே வாங்க முடியாது. சோ ஹாப்பினஸ் இஸ் வித் யூ ஆக்சுவலி. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். நீங்க மத்தவங்க கிட்ட தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து கிடைக்கவே கிடையாது. அதே மாதிரி தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயமும். Give value to your words, believe in your words, believe in your mind. நீங்க உட்காந்து உங்களோட அஃபர்மேஷன் எழுதுங்க. இதுல ரைட், ராங், பெர்ஃபெக்ட், இம்பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் நீங்க தான் வந்து ஃபிட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல இருக்கு. எனக்கு தெரியும், இட்ஸ் அ பாசிட்டிவ் வே. என்னோட லைஃப்க்கு என்னென்ன அட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நான் அட்ராக்ட் பண்றேன். நீங்க ஒருத்தங்களுக்கு கெட்டது நினைச்சீங்க, கெட்ட எண்ணத்தை விதிக்கிறீங்க அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் உங்களதான் அது வந்து பாதிக்கும். சோ வேர்டுக்கு வந்து பவர் இருக்கு. நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது நீங்க அவனை திட்டுறீங்களா இல்ல உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் திட்டுறீங்களா. உங்களோட வாயில இருந்து வர வார்த்தை மட்டும்தான் அதுக்கு வேத வாக்கு. சோ அந்த வேர்டு மட்டும் அது எடுத்துக்கிட்டு இட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். நீ அவனை வந்து என்ன சொன்ன, சோ அந்த மைண்ட் உங்களோட மைண்டுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே இவனுக்கு இதுதான் தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ வேர்ட் ஹாஸ் பவர். நம்ம நல்லவங்களா இருந்தா நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் சேர்ந்துருவீங்க. நான் ஒரே ஒரு லாஸ்டா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவை இல்ல அப்படிங்கறத பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட டெஸ்டினி என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க எழுதுங்க. வேற எதை பத்தியுமே வந்து யோசிக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு வேணும், இதுதான் என்னோட பிளான் அப்படிங்கறதுல கிளியரா இருங்க. அந்த வீட்டை வந்து போட்டோ எடுத்து உங்களோட மொபைல் கவர்ல நீங்க வச்சுக்கோங்க. லைக் வால்பேப்பரா வச்சுக்கோங்க. இல்ல உங்களோட லேப்டாப் நீங்க அதிகமா பாப்பீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்ல வால்பேப்பரா வச்சுக்கோங்க. ரெகுலரா நீங்க அதை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும், இவனுக்கு இதுதான் தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாட் யூ வாண்ட் ஆக்சுவலி, வாட் யூ வாண்ட் டு see in next 5 years. சோ அந்த விஷயம் நீங்க வந்து கொண்டு வாங்க. ஒரே ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க. நான் என் குழந்தைய கையில எடுக்கிறப்ப 3 குழந்தைங்களையும் ஹேண்ட்ஃபுல்லா எனக்கு கடவுள் கொடுத்தப்ப நான் அந்த குழந்தைங்களை எடுக்கிறப்ப ஐ ஃபீல் பிளஸ்ட் ஆக்சுவலி. வாவ், வாட் a miracle. ஒரு 46-47 kg மைட் பி நான் இருந்திருப்பேன். நாட் மோர் தென் 48. ஓகே, சோ அவ்வளவுதான் நான் இருந்திருப்பேன். என்னால வந்து ஒரு ட்ரிப்ளெட் பேபியை வந்து டெலிவரி பண்ண முடியுது. அண்ட் மை ஃபைனல் டே வெயிட் வாஸ் லைக் லாஸ்ட் டே என்னோட டெலிவரி போறப்ப என்னோட வெயிட் வந்து 64 kg. நோ ஒன் பிலீவ் இட், இட்ஸ் a ட்ரிப்ளெட் ஆக்சுவலி. சோ 3 குழந்தைங்களுமே வந்து ஹெல்தியா வருவாங்களா அப்படின்னு யாருமே வந்து நினைச்சே பாக்கல. அப்போ ஐ ஃபீல் பிளஸ்ட், ஐ தேங்க்ஃபுல் டு த காட். எனக்கு எப்படி கொடுத்த, எனக்கு ஏன் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்ல. எனக்கு கொடுத்த அதை நான் வந்து பிளஸ்டா வந்து ஃபீல் பண்றேன். அந்த குழந்தைங்களை நான் எடுத்துக்கிறேன், நான் வளர்த்துறேன். என்னோட லைஃப் ஹாப்பியா தான் இருக்க போகுது. சோ அந்த ப்ராசஸ்
இப்ப நீங்க யார்கிட்டயாவது பேசுறப்ப கூட நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கவே மாட்டோம். நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், ஓகே. நல்லா இருக்கியா, ஏதோ இருக்கேன், அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேங்கிறதுக்கும் நல்லா இருக்கியா, ஏதோ இருக்கு. மேக்ஸிமம் நம்ம என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இனிமேல் வந்து வேர்ட்ஸ்க்கு வந்து பவர் இருக்கு, பிலீவ் பண்ணுங்க. அந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் பாருங்க. அந்த குழந்தைங்களை கையில எடுக்கிறப்ப என் மனசுல எனக்கு தோணுன விஷயம், எவ்வளவு என்னோட லைஃப் வந்து எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். நான் என்னோட ஜேர்னில எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத விட அந்த குழந்தைங்க மூணையும் கையில பாக்குறப்ப எவ்வளவு லைஃப் வந்து எனக்கு வந்து என்ன வந்து எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிருக்குல்ல. ஏன்னா எனக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டேன். சோ என்ன ஆசைப்பட்டனோ அதுதான் எனக்கு கிடைச்சது. சி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்து மேல அட்ராக்ஷன் இருக்கலாம். எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்டனோ அதுதான். சோ இந்த சீக்ரெட் வந்து என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு டைரி எடுத்து இன்னைக்கு நைட்டு நீங்க கண்ணை மூடி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கிளியரா, எனக்கு இதுதான் வேணும், இந்த டைமுக்கு எனக்கு தேவைப்படுது. ஏன்னா காலம் கடந்து கிடைச்சா அதோட அதை நம்ம அனுபவிக்க முடியாது இல்லையா. சோ டைம் லைன், செட் அ டைம் லைன், பிலீவ் இன் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் இன் யுவர் பாடி, ட்ரஸ்ட் இன் யுவர் லைஃப். எனக்கு கிடைக்கணுங்கிறது கண்டிப்பா எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். 100% எனக்கு கிடைக்கும். அதுல எனக்கு 1% கூட டவுட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட லைஃப் மாதிரி ஒரு பிளஸ்டான லைஃப் வந்து இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் இருக்கோ அந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. அது மல்டிபிள்ஸா கிடைக்கும். எனக்கு 10 ரூபாய் இருக்கா, சோ ஹாப்பி. இது கூட இல்லாதவங்க இருக்காங்க. எனக்கு 10 ரூபாய் இருக்கா, அதை வச்சு நான் ஹாப்பியா இருக்கேன். என்கிட்ட என்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஐ நோ இட் கீப் ஆன் க்ரோயிங் ஒன்லி. ஓகே, செலவாகுதா, கண்டிப்பா செலவாகுதுன்னா அதை என்னால வந்து எனக்கு செலவு பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குல்ல. கடன் வாங்கி செலவு பண்றேன்ல, அதுக்கு முன்னாலும் முடியுதுல. எத்தனை பேருக்கு அந்த கடன் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்காங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் எனக்கு இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பா மாறதான் போகுது. இட்ஸ் நாட் பட், கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன் எனக்கு மாறதான் போகுது. என்னோட லைஃப் கலர்ஃபுல்லா மாறதான் போகுது. அந்த ப்ராசஸ்ல தான் நான் இப்ப இருக்கேன். இந்த யூனிவர்ஸ் எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. லீவ் இட். காமா, கூல் டவுனா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனும் ரொம்ப ஈஸி, அஃபர்மேஷன்ஸும் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு என்ன அஃபர்ம் பண்றீங்களோ அதையே நாளைக்கும் பண்ணுங்க. கீப் த ப்ராசஸ் அன்டில் யூ கெட் இட். அதுல 1% டவுட் இருந்தா கூட அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. நான் டெலிவரி ஆகி வெளியில வர்றப்ப டாக்டர் சொன்னது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு தெரியல. லைக் நம்ம வந்து திருப்பி ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும், யூட்ரஸ் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும்னு. நான் ஐ க்ளோஸ் மை இயர்ஸ். ஆக்சுவலி நான் சொன்னேன், என் குழந்தைங்களை வளர்த்துறதுக்கு என்னோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும், என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். என்னோட ப்ராசஸ் வந்து இட்ஸ் ஹெக்டிக் ஸ்டில். எனக்கு தெரியும், என்னோட பாடியை நான் வந்து ட்ரஸ்ட் பண்றேன், என்னோட யூட்ரஸ் நான் வந்து ட்ரஸ்ட் பண்றேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். இவ்வளவு தூரம் இந்த 3 குழந்தைங்களும் கொடுத்த யூட்ரஸ்க்கு என்ன டேக் கேர் பண்ணிக்க தெரியும், என்ன பாத்துக்க தெரியும். என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தேவையான சத்துக்களை எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும். நான் அந்த ஜேர்னியை நம்புறேன், அந்த ப்ராசஸ நம்புறேன், அவ்வளவுதான். இட் வாஸ் ப்ளீடிங், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. வித்தின் 1 hour 2 hours சர்ஜரிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்லோவா ஐ கேம் அவுட் ஃப்ரம் த பெயின். ஐ எம் ஓகே. ஐ செட் ஐ எம் ஓகே நவ். அவ்வளவுதான். எனக்கு என் குழந்தைங்களை மட்டும் கொண்டு வந்து காமிங்க போதும். 2 மணி நேரம் வரைக்கும் குழந்தைங்களை காமிக்கல. ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஐ பிலீவ் த ப்ராசஸ். கொஞ்சம் மயக்கமா இருந்தா அந்த மயக்கம் தெளிகிறப்ப என் குழந்தைங்களை வந்து கொண்டு வந்து காமிச்சாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து 5 நாள் 3 குழந்தைங்களுக்கு அப்புறம் 5 daysல நான் வந்து வீட்டுக்கு வருவேன்னு நானே நம்பல. ஆனா நான் அவ்வளவு நாள் அஃபர்ம் பண்ணிருப்பேன் இல்லையா, நான் இந்த டேட்ல வந்து டெலிவரி பண்ணிருவேன், இந்த டேட்ல வீட்டுக்கு வந்துருவேன். அதுதான் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட். பட் ஓவர் கான்பிடென்ட் கண்டிப்பா வேணும் சில விஷயங்கள்ல. அதை நான் வந்து என்னோட பிரெக்னன்சி ஜேர்னில தான் நான் வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் அப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, 5th டேல நான் வீட்டுக்கு போயிருவேன். யாருமே என் குழந்தைங்களை வந்துட்டு ஒரு வித்தியாசமா பார்க்க கூடாது. இவ்வளவு நாள் இன்குபேட்டர்ல இருந்தாங்க, இவ்வளவு நாள் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க, அது மாதிரி எந்த ஒரு நியூஸன்ஸுமே இல்லாம நான் அதைய பத்தி கூட நான் சொல்ல போனா நான் யோசிக்கவே இல்லை. ஐ பிலீவ் நான் வந்து 5th டே வீட்டுக்கு போறேன்னு எழுதி வச்சிருந்தேன். அதே மாதிரியே 5th டே நான் வீட்டுக்கு போனேன். ஆனா இந்த ப்ராசஸ் நான் 9 months ஃபாலோ பண்ணேங்க. இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் 1 night. ஓகே, மிரக்கிள் நடக்கும். ஆனா அந்த மிரக்கிள் எனக்கு நடக்கும் அப்படிங்கறத நான் நம்பினேன். என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, இந்த ஸ்கூல்ல படிப்பாங்க அப்படிங்கறத நான் பிலீவ் பண்ணேன். அவங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. என்னோட ஒர்க் வந்து இப்படிதான் இருக்க போகுது. என்னோட ஃபேமிலி வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து என் கூட இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்தது. சோ நான் என்னோட லைஃப் டைம் தான் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அப்ப உங்களோட லைஃப்ல நிறைய மிரக்கல் நடந்திருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுல, ஆமால அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, நான் ஆனா அந்த விஷயத்துக்கு தேங்க் பண்ணவே இல்லை, எனக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு மிரக்கல் நடக்கவே இல்லை. இன்னைக்கு யாராவது ஒருத்தரை நம்ம மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம், எதர்ச்சியா அவங்க வருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அது எதர்ச்சியா நடந்ததுன்னு? கண்டிப்பா அது எதர்ச்சியா நடந்தது கிடையாது. உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தரணும்னு சொல்லிட்டு, அததான் அது வந்து கொடுத்துருக்கு.
கோஇன்சிடென்ஸ் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். நீங்க எல்லாத்தையுமே ஒரு ப்ராசஸா நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். நான் போறேன், கண்டிப்பா தடுக்கி விழுந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டே போனேன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல விழுவேன். நான் போறேன், நான் இங்க கரெக்டா பெர்ஃபெக்ட் டைம்க்கு என்னால ரீச் ஆயிட முடியும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் லேட்டா நான் வந்து நான் எங்க போறேன், நான் லேட்டா தான் போவேன் அப்படின்னா ரீச் ஆக போற நடுவுல கூட எங்கேயாவது ஒரு பேரியர்ஸ் வந்துட்டு நம்ம அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி இல்ல லேட் ஆகி போற மாதிரி இருக்கும். சோ மார்னிங் எந்திரிக்கப்பே ரொம்ப ரிலாக்ஸா 1 hour முன்னாடி எந்திரிச்சு நான் என்னென்னலாம் இன்னைக்கு பண்ண போறேங்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறது, மேனிஃபெஸ்ட் பண்றது, மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது. சோ அஃபர்மேஷன்ஸ் எங்க இருந்துமே திருப்பியும் சொல்றேன், காப்பி பண்ணாதீங்க. நான் எனக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸ் நானா தான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நானா தான் எழுதுறேன். நம்ம எங்கேயாவது ஏதாவது புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி என்னோட ப்ராசஸ்க்கான ரெஃபரன்ஸ் வந்து எடுக்கலாம். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வேற, அவங்களோட லைஃபும் உங்களோட லைஃபும் ஒண்ணு கிடையாது. உனக்கு நிறைய வந்து கோல்டு தேவைப்படலாம், ஒருத்தருக்கு நிறைய வந்து லைக் தே ஹாவ் டு கெட் மோர் அவார்ட்ஸ், ஒருத்தங்களுக்கு அவங்களோட கோலே வந்து வேற மாதிரி இருக்கலாம். பட் எல்லாருக்குமே ஒரே ஒரு தியரி மட்டும் தான், என்ன தெரியுமா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த விதை தான் வந்து ஒரு பெரிய ட்ரீயாவோ பிளான்டாவோ வந்து மாறும். சோ நீங்க என்ன மாதிரி ஒரு சீடை உங்களோட மைண்ட்குள்ள போடுறீங்க அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு. மை எவ்ரி தாட் இஸ் மேனிஃபெஸ்டிங், எவ்ரி வேர்ட்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டிங். சோ உங்களோட தாட், உங்களோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவானதா வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த எண்ணங்கள் வந்து உங்களோட லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெஷரா வந்து மாறும். சோ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்களோட டிசையர்னு ஒண்ணு நோக்கி போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த டிசையரை வந்து ரொம்ப பக்கத்துலதான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன 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 ஒரு பேரியர் மட்டும் தான் இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது ரொம்ப பெரிய கோல்னு. அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, எல்லாமே சின்ன விஷயம் தான். அதை நம்ம எப்படி பாக்குறோங்கிறதுலதான் இருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு பெருசா எல்லாம் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. நிறைய பேர் என்ஜாய் பண்ணாத விஷயத்தையோ நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயத்தையோ நீங்க கேட்க போறது இல்ல. அப்படியே கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா, நீங்க கேட்கறதுக்கு அதை வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். சோ உங்களோட லைஃப்ல உங்களோட டிசையருக்கான ஒரு டூல் நான் வந்து கொடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டூல், நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ட்ரிக் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப வந்து பிளஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறதுக்கான ரீசன் வந்து நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட கோல்ஸை எப்படி என்னால வந்து ஒரு ட்ரிக்ல நான் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ். உங்களோட ஹாப்பினஸ் எங்க இருக்கு, நான் நிஜமாலுமே கரெக்டான இடத்துலதான் இருக்குன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கணும், எந்தெந்த வேஸ் எல்லாம் அதுக்காக இருக்கு, நான் அதை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அண்ட் எனக்கு என்ன தேவை, இதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ்குள்ள நீங்க இறங்கிருங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன விஷயத்த தேவையோ அட் த ரைட் டைம், அட் த ரைட் பிளேஸ், வித் த ரைட் பர்சன் எல்லாமே கொண்டு வந்து உங்களை வந்து சேர்த்துரும். ஓகே, சோ நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட எனக்காவது நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். நான் பேசுறத இவ்வளவு பேர் கேட்கணும் அப்படின்னு நான் எனக்காவது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறது எனக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். இதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கு. எனக்கு 2 பேர் கேட்டாலும் சரி, அது ஒரு 10 பேர் கேட்டாலும் சரி, ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ப்ரௌட். எனக்கு இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன். நீங்க எனக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா வைப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை நினைச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு வந்து கால் வரும். சோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு போய் சேரும். சின்ன சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்க, பெரிய விஷயத்துக்கான ரூட் வந்து உங்களுக்கே கிடைக்கும். அந்த ரூட் மேப்பை புடிச்சிட்டு நீங்களே உங்களோட டெஸ்டினியை வந்து அடைஞ்சிடலாம். நான் திருப்பி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்ல, வந்து ரொம்ப குட்டி ப்ராசஸ் தான். நம்ம எப்படி அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம், எப்படி இமேஜின் பண்றோம், நான் என்ன மாதிரியான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படிங்கறதுல மட்டும் தான் இருக்கு. நீங்க ஹாப்பியா இல்ல அப்படின்னா அந்த ஏன் ஹாப்பியா இல்ல அப்படிங்கறத விட்டுட்டு நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு இந்த ஒரு கோலா நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் போடுங்க. ப்ராசஸ் போட்டுட்டு இது கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டார்ஸ் தான் ஆட் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம நல்லா எழுதுனா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு ஸ்டார் போடுவாங்க, வெரி குட் போடுவாங்க. அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிப்போம். சோ அந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணனா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிரும்ல, அப்ப நான் ஹாப்பியா இருப்பேன்ல, அப்ப அதுக்கெல்லாம் ஸ்டார் போடுங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் பாத்துட்டே இருக்குமா, பாரு இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சா இவன் ஹாப்பியா இருப்பான்னு சொல்லிட்டு உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். லைஃப் இஸ் வெரி சிம்பிள், லைஃப் இஸ் சோ ஈஸி. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு.
நீங்க உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு ஜார் கூட வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்றீங்க, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாம் ஒரு குட்டி குட்டி ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி ரோல் பண்ணி போட்டுட்டே வாங்க. சோ இந்த வீக் ஃபுல்லா நான் என்னென்ன விஷயத்துக்காக ஹாப்பியா இருந்திருக்கேன், என்னென்ன விஷயத்துக்காக தேங்க்ஃபுல்லா இருந்திருக்கேன் அப்படிங்கறத ஒரு நாள் உட்காந்து ரீட் பண்ணி பாருங்க. அந்த ஜாரை கிளீன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீக் அதே ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. சோ ஒரு நாள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க தேங்க் பண்ண ஆரம்பிப்பீங்களா? எனக்கு இன்னைக்கு பிரியாணி இல்ல எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது, அதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு பிரியாணியே கிடைக்கும். ஓகே, எனக்கு ஹெல்தி ஃபுட் வேணுமா, எனக்கு இன்னைக்கு ஃப்ரூட் சாலடே கிடைச்சது. ஓகே, ஐம் சோ ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தேங்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப பாரு, இவன் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிட்டான், இவன் லைஃப்ல நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட், உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும், உங்களோட ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, நிறைய ஹாப்பியான பீப்புள் வந்து மீட் பண்ணுவீங்க, ரிச்னஸ் உங்ககிட்ட இருக்கும், ரிச் இன் ஹாப்பினஸ், ரிச் இன் ஹெல்த், ரிச் இன் அபெண்டன்ஸ், ரிச் இன் மணி, எவ்ரி திங். ஓகே, லக்ஸூரியஸ் லைஃபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது எல்லாத்துக்குமே குட்டி குட்டி ப்ராசஸ் மட்டும்தான். அந்த டாட்ஸ் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்போம். ஓகே, ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்போம். அந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாட் வந்து உங்களுடைய டெஸ்டினில கொண்டு போய் விட்டுரும். எனக்கு நான் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னா, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதோட கர்மா எங்கேயாவது இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு அதை ரிமூவ் பண்ணிருங்க. இன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு தூங்க போறப்ப நான் என்னோட எனர்ஜி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன், ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். என்னோட லைஃப்ல நடக்க போற நல்ல விஷயங்களுக்கு இனிமேல் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், நெகட்டிவ் எனர்ஜில நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இல்லைன்னு சப்கான்சியஸ் மைண்ட்க்கு ஒரு சிவியரா ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க. பாரு, நீ பக்கத்திலேயே வராத, நான் உன்னை தள்ளி வச்சிட்டேன். ஓகே, இனிமேல் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மட்டும் தான் நான் வந்து கொடுக்க போறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இமீடியட்டா ரிலீஸ் பண்ணிருங்க. ஒருத்தவங்க வந்து எப்பயுமே அவங்களோட லைஃப்ல எப்பயுமே பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட பேசுறப்ப நீ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க, இதுவா பண்ணிட்டு இருக்க, இது நல்லாவே இல்ல, இதெல்லாம் உருப்படவே உருப்படாது, தேவையே இல்ல, நீயே தேவையில்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் லைஃபா, எனக்கு தெரியும். ஓகே, சோ ஒர்க் பண்ணுங்க. எதெல்லாம் எங்க வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து நேவிகேட் பண்ணி போகணும் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுங்க. எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத செட் பண்ணுங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கறது நீங்க உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸ் எழுதி டெய்லியும் காலையில நீங்க பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. மிரர் பாக்குறப்ப என்ன இன்னைக்கு உனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, என்ன இன்னைக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, என்ன இன்னைக்கு பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத விட்டுட்டு ஸ்டார்ட் டெல்லிங், வா நேத்து விட இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கியே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, இன்னைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா தெரியுற, நல்லா தூங்கி இருக்க போல, ஐஸ் எல்லாம் நல்லா பிரைட்டா இருக்கு, உன்கிட்ட ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. மேக் இட் பாசிட்டிவ். கண்டிப்பா நீங்க மட்டும்தான் உங்களோட லைஃப்க்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனா இருக்க முடியும். உங்களை தவிர உங்களை வந்து வேற யாருனாலுமே நல்லா பாத்துக்கவே முடியாது. உங்களால உங்க சோலையும் நல்லா பாத்துக்க முடியல, நானே சைல்டிஷா இருக்கேன், எனக்கே ஒண்ணும் தெரியல அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன்னா, என்ன பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, குதிரையில வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் என்ன ஹாப்பியா வச்சுக்கிறேன், என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஹாப்பியா வச்சுக்கிறேங்கிறப்ப என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னோட ஹாப்பினஸ்க்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க என் கூட இருக்கப்ப கண்டிப்பா அவங்களும் என்ன மாதிரியே ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ ஸ்டார்ட் டூயிங் இட், ஸ்டார்ட் பிராக்டிசிங் இட், ஸ்டார்ட் லிவிங் இட். ஆக்சுவலி உங்களோட லைஃப் இது வரைக்கும் நீங்க பிகின் பண்ணல, இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, இல்ல எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மைட் பி என் மூலியமா ஏதாவது ஒரு குட்டி பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கும். அந்த எனர்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் ஐ மேட் திஸ் பியூட்டிஃபுல். எனக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்றது இல்லை, அது வந்து நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து மாற்ற முடியும். நான் உணர்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ தினசரி நான் வந்து கிளாஸ் கொடுக்கணும், லைவ் கொடுக்கணும், செஷன் கொடுக்கணும்னா இது தினசரி நான் மனசுல ஓட்டினா மட்டும்தான் கொடுக்க முடியும், கொடுக்கவே முடியாது. ஏன்னா வந்து டிவைன் எனர்ஜியில கலந்தா மட்டும்தான் இது நிக்காம கிளாஸ் ஓடும், இல்லைன்னா ஓடவே ஓடாது. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா நம்ம ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆக்சுவலா என்னோட ஸ்மால் ஏஜ் எப்போம்னா நான் மினிமம் வந்து 18 ஏஜ்ல இருந்தே நான் வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் பிளட் டொனேஷன் பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட்ல வந்து நான் பிளட் டொனேஷன் பண்றேன். அங்க உருவானது ஒரு சின்ன விதை இன்னைக்கு மரமாயி நிக்குது. இது மேலும் இந்த மரம் வந்து பெருசா ஆகணும், பெருசாகி ஆலமரமா விருட்சமாகி அந்த விருட்சத்துல இருந்து நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படணும்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேற யாருக்குன்னா டவுட் இருந்தா டவுட் கேளுங்க, அன்மியூட் பண்ணி விடுறேன். நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. உமாதேவி மேடம், யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? வித்யா மேடம்,
எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுறேன். லதா, செந்தில் மேடம், அருண் சார் பேசலாம். மேம் நல்லபடியா இருந்தது, உங்களுடைய ஸ்பீச்சஸ் நல்லபடியா கேட்டேன். டவுட்ஸ்ன்னு எதுவும் இல்லை. சில விஷயங்கள் வந்து இப்படி இருந்திருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு சில சஜஷன்ஸ் இருந்தது. பட் அது 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 ஒரு பெரிய டாபிக்கா போயிடும். பட் கேட்ட வரைக்கும், நீங்க சொன்ன வரைக்கும் உங்களுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லா அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா? எடுத்தோனையும் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை அட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது. சோ என்னால எவ்வளவு வந்து கிறிஸ்பா ஷார்ட்டா அதை வந்து சொல்ல முடியும், எதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறதுல என்னோட தாட் இருந்தது. தேங்க்யூங்க, தேங்க்யூ. வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? டவுட் இருக்கிறவங்க பேசலாம். மதன் சார், ரவிக்குமார் சார், உமாதேவி மேடம், உமா மாலா. ஆக்சுவலா யாருமே வாய திறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஆக்சுவலா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. பட் நானே வந்து அப்படி சைலண்ட் மோட்ல போயிட்டேன். ஏன்னா வந்து உண்மையிலேயே பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு சீசன்ல வந்து முடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கீங்க. அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இதுல வந்து நான் தான் கூப்பிட்டேன்றது இல்ல, இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை அழைச்சிருக்காரு. அதுதான் விஷயம். யதார்த்தமா நம்ம உங்க இன்ஸ்டா பேஜை பார்க்கும்போது டிஎம் பண்ணியிருந்தேன். டிஎம் பண்ணும்போது நீங்க அப்படியே கால் பண்ணி அப்போ பேச ஆரம்பிச்சதுதான். ஆக்சுவலா நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் விஷயமா பேசும்போதுதான் அப்பதான் நீங்க வந்து உரையாடல் எபிசோட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுவும் நீங்க பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி பர்சன் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க அந்த இடத்துல எபிசோட் நீங்க பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பிரியான்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே இருக்காது. நான் பாட்டுன்னு கேஷுவலா நான் ரன் பண்ணிட்டு இருப்பேன். பட் இறைவன் வந்து ஏதோ ரூபத்துல வந்து கண்ணில் வந்து எப்படினாலும் பார்த்துறேன். எங்கன்னா ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து யாருன்னா ஒரு புது ஆளை வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கொடுக்கறது வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட் பொறுத்த வரைக்கும் புதுசா தான் பேசுவாங்க. கண்டினியூஸா பேசுறவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி நீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய விஷயம் உள்ள வச்சிருக்கீங்க. பட் ரொம்ப கிறிஸ்பியா கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி மட்டும் எப்படி பிகின் பண்ண, அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பண்ணேன், என்னோட ஜேர்னில எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது, அதை நான் எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணேன், எந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் எனக்குள்ள வச்சுக்கிட்டேன், என்னோட ரூம் நான் எப்படி வச்சிருந்தேன், என்னோட இமேஜினேஷன் எப்படி இருந்தது, மேனிஃபெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது மட்டும் சொன்னாலே வந்து இட் வில் பி ஒன் சாப்டர். அதுவே வந்து ஒரு பெரிய சாப்டரா போகும். சோ அந்த டெலிவரி ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே அது வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ அந்த ஜேர்னி மட்டுமே வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸா இருந்தது. அண்ட் நான் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் ஆகட்டும் எந்த மாதிரி வச்சிருந்தேன், நான் அதான் சொல்றேன். எனக்கு டெலிவரி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கும் அவங்களோட லைஃப்ல பெரிய விஷயங்கள் நிறைய அவங்க அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அதுல உங்களுக்கு நீங்களே வந்து நீங்க தான் உங்களோட ரோல் மாடல், நீங்க தான் உங்களை வந்து எடுத்துக்கணும். ஓகே, எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது, அதுக்கு நான் டெய்லியும் நன்றி சொல்றேன்னா அதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களோட லைஃப்ல மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ. இவருக்கு தெரியும் நான் வந்து என் பசங்களோட எவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்றப்ப என்னால நிறைய டைம் நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனா இந்த எபிசோட் பண்றதுக்கு இந்த 1 hour அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா இதே வந்து ஒரு நாள் வந்து கீழே விழுந்து நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வந்து பல்ல உடைச்சு ரத்தம் பயங்கரமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சோ அந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்லி நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்ல நடக்கிறப்ப கூட பரவாயில்ல, நான் வந்து முக்கியமா ஏதாவது ஒரு மீட்டிங் போறப்பயோ இல்ல என்னோட பிசினஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்றப்பயோ அந்த மாதிரி எதுவுமே என்னோட லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வராது. டச் வுட், ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். சோ நான் வாரம் ஒரு 7 எபிசோட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வீக் வந்து ஒரு டைம் என்னோட பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப கூட வந்துட்டு 1 hour நான் வந்து பிரேக் எடுத்துட்டு அம்மாவை வச்சுட்டு, அம்மா இந்த எபிசோட் முடிச்சுட்டு வரேன், பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கூட அந்த டைம்ல எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி தான் சொல்றேன். ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னா கூட அது கூட அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு எப்ப என்ன தேவைங்கிறத பார்த்துதான் அது வந்து கொடுக்குது. ஓகே, இந்த கர்மா இருக்கு, நீ அதை முடிச்சிடணும், அட் த சேம் டைம் உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கும் நான் அசைன் பண்ணிருக்கேன், யூ ஹாவ் டு டூ தட். சோ ஐ எம் பேலன்சிங். சோ அது என்ன எனக்கே சம்டைம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணிருக்கேனா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கும்.
நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதை அவங்க ரியலைஸ் பண்றது மட்டும்தான் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ரியலைஸ் பண்றவங்க நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளா நம்ம கண்ணுல பட்டுட்டே இருப்பாங்க, அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். சோ இப்ப பாலகிருஷ்ணன் சார் பண்ற மாதிரி அவரோட ப்ரொஃபஷன் வேறையா இருக்கும், அவர் படிச்சது எல்லாம் வேறையா இருக்கும், அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அதை கூட சேர்த்து கடவுள் வந்து நீ இதையும் பண்ண, இவ்வளவு பீப்புளையும் நீங்க வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி we have to accept it sometimes. நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும், தேங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே இட் வில் பி மோர்ங்க. நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். நிறைய பேர் வந்து என் லைஃப் ஃபுல்ஃபில்லா இல்ல, என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. சோ அவங்களுக்கான ஒரு குட்டி விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறது. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது நம்ம வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 சொல்லிட்டு ஒரு ப்ராசஸா வந்து ஒரு சாப்டருமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் டேக் அ லாங் டைம். 1 hour வந்து கண்டிப்பா இதுக்கு பத்தவே பத்தாது. இதை நான் அப்படியே உங்க கூடயே வந்து டிராவல் பண்ணி உங்க கூட வந்தேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த என்டையர் ப்ராசஸும் சொல்லி அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க இல்லையா, அதை நீங்க ஃபீல் பண்றப்ப கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுவீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ சோ மச். ஐ ஃபீல் பிளஸ்ட் ஆக்சுவலி. இவ்வளவு பேர் என்ன லைவ் இருக்கீங்க அப்படிங்கறதுக்கே நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நன்றி மேம். ஒரு क्वेश्चन மேம். நீங்க பண்ற விஷயங்கள் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களால பேசும்போது 3 பேபி வச்சுட்டு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது. எப்படி பண்றீங்க, எப்படி டேக்கிள் பண்றீங்க? ஒரு குழந்தை வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ண முடியல. அதுவும் வந்து கிட்ஸ் வந்து 5.5 வயசு குழந்தை. ஒரு குழந்தைய வச்சு பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படும். 3 குழந்தைய வச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி பண்ணலாம்? புக்ஸ், மெயினா டைப்பர் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான விஷயம். ஏன்னா நீங்க பண்ற விஷயம் வந்து காட்டன் டைப்பர். ஆக்சுவலி எங்க டீம்ல பயங்கரமா பார்த்தாங்க அந்த விஷயம். ஆக்சுவலி மெடிக்கல் டீம்ல யாருமே அந்த அளவுக்கு வந்து பண்ணல. கிளாத் வந்து அந்த அளவுக்கு ஒத்தபுளான கிளாத் வந்து யாருமே கொடுக்கல. அதுதான் விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து ஏதோ செஞ்சோம் போனோம் ஏதோ பண்ணோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதில் வந்து ஒத்தபுளான விஷயத்த வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. 2வது உங்க குழந்தைக்கு நீங்க தேடி இருக்கீங்க. அதுதான் விஷயம். நீங்க வந்து பப்ளிக்காக நீங்க வந்து சர்வீஸா நீங்க வந்து பிசினஸுக்காக பண்ணல. ஆக்சுவலி உங்க குழந்தைக்கு எப்படி பண்ணலாம், என்னால முடிஞ்சது என் குழந்தைக்கு வந்து இப்போ வர டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுல வந்து ஜெல்பு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஆட் பண்ணி டைப்பர் ரேஷேஷன்ல இருந்து இச்சிங்ல இருந்து நிறைய விஷயம். ஆக்சுவலி உங்க பேஜை பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் ஆக்சுவலி வந்து. ஏன்னா வந்து அவ்வளவு விஷயத்த வந்து ஈஸியா குடுக்குறீங்க. பட் வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி செய்வாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க எப்படி ஷெட்யூல் பண்றீங்கன்னு சொல்லி 2019 பேபி born ஆனது வந்து 2018 இவங்க பிறந்தது. நான் வந்து 2019ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 2020ல ஃபுல்லாவே நான் வந்து பிசினஸ்ல இறங்கிட்டேன். ஆனா இது எல்லாமே நான் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு பண்ண விஷயம் தான். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் தான் வந்து என்னோட மேஜர் பிளாட்ஃபார்மா வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இ காமர்ஸ் பிசினஸா தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசா எனக்கு அதை பத்தின நாலேஜ் கூட கிடையாது. பட் நான் அதான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் ஒரு விஷன் மட்டும் எழுதி வச்சுப்பேன். இதுதான் என்னோட விஷன், இதுக்கு நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ண, அவ்வளவுதான். பினான்சியல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கான டைம் ஆகட்டும், அது எல்லாமே நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம்ல மெசேஜ் பண்ணுவேன், டைப்பர் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த டைம்ல ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா வீடியோஸ் எடுப்பேன். அந்த மாதிரிதான் வந்து பண்ணேன். இப்ப நினைச்சு பார்த்தா ஆமா இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த டைம்ல 2018ல குழந்தை பிறந்துச்சு, 2019ல நான் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றேங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. வீட்டுல எல்லாம் யாருக்குமே கிளாத்திங் பத்தினா நாலேஜே கிடையாது. அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டும் பெருசா பிசினஸ் பேக்ரவுண்ட்லாம் இல்ல. சோ ஐ பிகின் வித் தட். எனக்கு தோணுச்சு அது கண்டிப்பா நீ தான் பண்ணணும், அது உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து பெரிய விஷயம். 2018ல வந்து டெலிவரி முடிச்சிட்டு சரி 2019ல பிசினஸ் ஆரம்பிக்கணும். 3 குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், பிரஸ்ட் மில்க் கொடுக்கணும் அப்படின்னும் போது வந்து எவ்வளவு கஷ்டம் வந்து புரிய முடியுது. ஒரு குழந்தை 40 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourனா 3 குழந்தைக்கு 1.5 மணி நேரம் நீங்க ஒதுக்கணும். அதுக்குள்ள ஒரு ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிரும். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து திருப்பி ஆரம்பிச்சிடும், திருப்பி அதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுவே ரொட்டீனா வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். அமேசிங். ஆக்சுவலி நான் கிஃப்ட் பண்ணி இருக்கணும் உங்களை மாதிரி ஆளை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆளெல்லாம் முதல்ல வந்து பப்ளிக்ல எடுத்துட்டு வந்து உங்களை மாதிரி பர்சனை வெளியே காமிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் அங்க ஒரு மெயின் திங்கே. அங்க அதுதான்
நிறைய பேர் இப்ப பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரிதான், ஒரு குழந்தையே பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தே ஃபீல் வெரி லேசி, அவ்வளவுதான் அப்படின்னு இருந்துடுறாங்க. ஸோ வி ஷுட் பிகம் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொண்டு வரும்போதுதான் அது அழகா மாறுமே ஒழிய, அது மாறணும் விருப்பத்தை மட்டும் வச்சுட்டு நான் இங்க சும்மா உட்காந்து அப்படியே தாளாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். வி கான்ட் பி லேசி பீப்புள். எனக்கு பயம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன தோணுச்சுன்னா, அவ்வளவுதான் இல்ல பிரியானா வந்து மாம் ஆஃப் ட்ரிப்ளெட்ஸ், அவ்வளவுதான் இல்ல லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு இல்ல, நான் என் குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாவும் இருக்க போறதுல, ஒரு நார்மல் அம்மாவா, ஏன்னா கண்டிப்பா வேலைக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஒரு அம்மாவா நான் வந்து குழந்தைங்களை ஒரு டேக் கேர் பண்ணிட்டு இருக்க போறேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க திரும்பி பாக்குறப்ப வாட்ஸ் யுவர் மாம் அப்படின்னா என்ன மாதிரி ஆன்சர் அவங்க பண்ணுவாங்கங்கறத மட்டும் தான் நான் அவங்க கண்ணை பார்த்து யோசிச்சேன். அப்புறம் நான் டைப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஆமா, டைப்பர் போடணும் ரெகுலரா, வந்து இந்த மாதிரி பேம்பர்ஸோ இல்ல ஹகீஸோ ஏதோ எனி பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு குற்றம் பண்ற மாதிரி, ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருக்க மாதிரி இருந்தது. நான் ஸ்டார்டட் சர்ச்சிங் அபவுட் கிளாத் டைப்பர் ஃபைன் பண்ணேன். கிளாத் டைப்பர் ஃபைன் பண்ணோனையுமே பாப்பாங்களுக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ வாஸ் இன்டு இட். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஃப்ரீயாவே நிறைய பேருக்கு கொடுத்தேன். நம்ம கூட குழந்தைங்களுக்கு டைப்பர் வாங்குறதே வந்து பெரிய விஷயம். அதுல ஃப்ரீயா நம்ம கொடுத்ததுக்கான காரணம் வந்து அதை பத்தி ஏன் யாருக்குமே தெரியலங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு அந்த டைம்ல. இப்ப நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு கிளாத் டைப்பரிங், பட் அந்த டைம்ல அவேர்னஸ் இல்ல. என்னப்பா இது, இப்படி வந்து ஒரு ஃபுல்லா வந்து பாலிஅக்ரிலேட் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க, பயங்கரமா கெமிக்கல்ஸ் இருக்கு, இதையெல்லாம் போட்டு டைப்பர் பேக் பண்ணி குழந்தைக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கை மாட்டி விட்டுறோம், இது யூட்ரஸ்ல எஃபெக்ட் பண்ணும், சின்ன குழந்தைக்கே வந்து யூட்ரஸ் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து வளர்ந்து பெருசாகிறப்ப என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நிறைய நாள் தூங்கவே இல்லை. இதுக்கான காரணம் வந்து என்னோட பொன் குழந்தை. எனக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு. சோ பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலதான் பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, டைப்பர் ரேஷ் வந்துச்சு. எதனால டைப்பர் ரேஷ் வருதுன்னு பாக்குறப்ப கெமிக்கல் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா வராம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்டட் சர்ச்சிங் ஆன் கிளாத் டைப்பர்ஸ். இப்படிதான் வந்து அது பிகின் ஆச்சு. நான் அப்புறம் எனக்கு வாங்குற டைப்பரை வந்து என்னோட கசின்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து, நீ போட்டு பாரு, உன்னோட பாப்பாக்கு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாத, குழந்தையோட யூட்ரஸ் வரைக்கும் பாதிக்கும். நிறைய பேர் மாறினாங்க, நிறைய பேர் மாறல, அது வேற விஷயம். ஆனா அதை நான் வந்து ட்ரை பண்ணேன், கீப் ஆன் ட்ரைங். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தாங்க அது வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் கடவுள் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருப்பாரு இல்லையா, அது நீதான் பண்ணணும்னு இருக்கும். சோ அந்த ஃபைன் நம்ம தான் அதை ஃபைன் பண்ணணும். ஆனா அந்த பாசிட்டிவா லிசன் பண்றதுக்கு நம்மளோட காதெல்லாம் ஓபனா இருக்கணும்ல. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னனே, இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் நீ பண்ண மாட்டேங்கிறத ஆன்சர் தான் எனக்கும் கிடைச்சது. அதையும் ஓவர் கம் பண்ணி நான் பண்ணதான். அதுதான் நான் சொல்றேன். நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த டைமா கூட இருக்கலாம், 2019 இருக்கலாம். பட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் இட் செல்ஃப். அதுதான் அங்க விஷயமே. கல்யாணம் ஆகிறது விஷயம் இல்ல, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்ட் செட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, என்னுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு அந்த 2019 ஒரு சக்சஸான ஒரு விஷயத்த நமக்கு பிசிக்கலா ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே மென்டலா யூ வர் ப்ரிப்பேர்டு. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்கும். தட்ஸ் வாட். ஸோ we have to listen, as you said. We have to listen. We should open our eyes. We should open our soul. Everything should happen. Everything will happen if we are not lazy. அவ்வளவுதான். So keep on going. Congratulations. Okay, thank you. மேம் ஒரு சின்ன டவுட் மேம். ஹலோ, கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். மேம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார் எல்லாம் ஒரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் கொண்டு போறது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க 2-3 days ஒன்ஸ் 8 o'clock வந்து அழகா ஓபன் பண்ணி உட்கார்ந்துருவோம் டெலிகிராம் போட்டு. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதுல வந்து என்ன மேம், இப்ப நீங்க சொன்னதுல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்ப நானே எடுத்துக்கோங்க, சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப தத்தியா இருந்தேன்.
ஆஹ் அதுவே எனக்கு வந்து ஒரு உன்னிங் மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி ஆகி நிறைய அதுல வந்து ரொம்ப வாழ்க்கையில நிறைய லாஸ் ஆயிடுது. எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, எப்படி எல்லாமே அப்படிதான் போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து இத ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணி இதனால நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டுருக்கேன். அது ஒரு காலகட்டத்துல சேஞ்ச் ஆகி இவளா இது இப்படி அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் என்ன, அது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு நான் ஒரு ஆக்ஷனோ ஒரு எதுவுமே நான் எடுத்தது கிடையாது, அதுவா நடந்துட்டு இருந்தது. பட் அதுல இன்னும் நான் ஃபுல்ஃபில்லும் ஆகல. ஏன்னா என்னுடைய இதுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுது, ஒரு மனசு ப்ராப்ளம் ஆயிடுது, இல்ல ஆபீஸ்ல ப்ராப்ளம், இதே மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டதுனால எனக்கு ஒரு கட்டத்துல வெறுப்புணர்ச்சி ஜாஸ்தி ஆயிடுது. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சரி எல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவா மாத்தணுமே, அதுக்காக பாசிட்டிவா மாத்தி மாத்தி இந்த கிளாஸ்ல தண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் பாசிட்டிவா பேசுறது, இப்படி எல்லாமும் கொஞ்ச நாள் ட்ரையல் பார்த்தேன். அதுல எனக்கு ஒன்றும் ரிசல்ட் தெரியல. பட் அது லாங்கா நான் பண்ணது இல்லை. ஷார்ட் பீரியட்ல ஒரு 30 days 48 days அந்த மாதிரி பண்ணிட்டு, அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க உணர்வு பூர்வமா பண்ணுங்க, அப்பதாங்க நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சில பேரு அது அவங்களும் ஸ்டில் இப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதுல கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டனே தவிர பெருசா எங்களுக்கும் இன்னும் சரியா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நானுமே வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணேன் ஒண்ணு. பட் எனக்கு என்னதான் தேவைன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. அது முயற்சி எடுத்து பண்ணாலும் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல. பட் அது பாட்டு ஏதோ ஒண்ணு போயிட்டே இருக்கு. பட் அது நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து வர மாட்டேங்குது. அது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்க சொல்றீங்க நெகட்டிவா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசாதீங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. நம்ம குடும்பத்திலேயே அப்படி இருந்தாச்சுன்னா அதுக்கு என்ன மேம் பண்றது? ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பண்ணணும்ன்றது யாருக்குமே தெரியாதே. சாரி. சோ எல்லாருமே இப்படிதான் நடந்துக்கணும், பாசிட்டிவா பேசணும்ன்றது யாருக்குமே தெரியலீங்களே. 90% பீப்புள் அப்படிதான் போறாங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி உங்களோட கொஸ்டின் வந்து பிகின் பண்ணுங்க. ஓகே, தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க சொன்னது, நான் வந்து முதல்ல வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா இல்ல அப்படிங்கிற கொஸ்டின் இல்லையா? நான் ஸ்மார்ட்டா இல்ல, நான் சக்சஸ்ஃபுல்லாவும் இல்ல. என்னை பத்தி பீப்புள் ஃபீட் பண்ணது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தான். என்னை பத்தி அவங்களும் மத்தவங்க சொன்னதும் என்னை பத்தி என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, சோ இதுல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மாத்துச்சு. ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் குட் ஆக்சுவலி. எங்கேயோ ஒரு பக்கம் நீங்க வந்து உங்களை வந்து நீங்க வந்து யூ ஃபீல் அபவுட் யோர் செல்ஃப், நான் பரவாயில்லன்னு நானே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சோ இப்ப இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்களை வந்து நெகட்டிவா சொல்லியிருந்தாலும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்க பண்ண விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ரிசியேஷனை உங்களோட மைண்ட் வித்தவுட் யோர் செல்ஃப், வித்தவுட் யூ, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ராசஸோட வெளிப்பாடுதான் அது. இல்ல ஒண்ணு அந்த விஷயம் இல்ல அப்படின்னா நீங்க உங்களை பிலீவ் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏன் நான் இதை பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பண்றாங்க நான் பண்ணிருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஸ்பார்க், அந்த குட்டி ஸ்பார்க்கோட வெளிப்பாடு தாங்க இது. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு நடந்த ஒரு குட்டி சக்சஸா இருக்கலாம். அந்த சக்சஸ் வந்து ஏன் உங்களால கண்டினியூ பண்ண முடியல, ஏன் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன் அது உங்களுக்கு கண்டினியூ ஆகல அப்படின்னா, பிகாஸ் நீங்களே எனக்கு எப்படி இது நடந்துச்சு, எனக்கு இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எனக்கு இது நடந்திருக்கவே கூடாதே அப்படின்னு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல் வந்துருச்சு. உங்க மேல உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அப்ப உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கவே கூடாது போலயே அப்படின்னு அதை திருப்பி எடுத்துக்கிச்சு. இதுதான் உண்மை. இதை நீங்க வந்து சீக்ரெட் புக்ல ஃபைண்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது புக்ல நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். யூ கேன் சர்ச், ஸ்டார்ட் ரீடிங் சம்திங். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற புக் வந்து மிரக்கல் மார்னிங்கிற புக் சஜஸ்ட் பண்ணுவேன். அது உங்களோட லைஃபை கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகே, இதுக்கு நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஒரு இதை சொல்றேன். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யூ டோன்ட் பிலீவ் ஆன் யோர் செல்ஃப். ஓகே, உங்க மேலேயே நீங்க பிலீவ் பண்ண வேணாம். நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க பிலீவ் பண்ணுங்க.
ஓகே, யாருமே இது சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க பிலீவ் பண்ணுங்க. நீங்க உங்களை நம்புங்க, உங்களோட ப்ராசஸ் நம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தங்கள எக்ஸாம்பிளா நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்களும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லைங்கிறதுக்கான காரணம் அவங்க அவங்களோட ப்ராசஸ்ல பிலீவ் பண்ணல. அவங்கள சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அதிகமா ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. லைக் யூ, நீங்க உங்களோட சக்சஸ வாவ் நான் வந்து இந்த இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் எல்லாமே நெகட்டிவா இருந்தேன், பட் ஒன் பார்ட்ல நான் ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பார்ட் உங்களை வந்து ஃபீல ப்ரௌட் பண்ண வச்சது. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவு பேர் முன்னாடி உங்களால சொல்ல முடிஞ்சது இல்ல, நான் ஒரு இடத்த சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. அந்த விஷயத்துக்காக நீங்க டெய்லியும் காலையில எந்திரிச்சு என்ன டைம்க்கு எந்திரிக்கீங்க, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த டைம்க்கு எந்திரிக்கிறீங்களோ அந்த டைம்க்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் எழுதுங்க. ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப். நான் என்ன நம்புறேன், என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்புறேன். என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஸ்மார்ட்டான மைண்ட். அந்த மைண்ட் இட்ஸ் அ பவர்ஃபுல் பீயிங் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இட்டுன்னு எழுதுறதை விட ஐ எம் அ பவர்ஃபுல் பீயிங் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இது உங்களுக்கான அஃபர்மேஷன். சோ நான் ஒரு பவர்ஃபுல் பீயிங்கிறத நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நான் நம்புறேன். என்னால ஸ்டேபிளா, உங்களால இருக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேபிளா நீங்க இல்ல. ஸ்டேபிளா நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க இன்னுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருப்பீங்க. உங்களோட மைண்ட் வந்து ஸ்டேபிளா இல்ல. உங்களோட மைண்டுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான்லாம் சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேன், நான்லாம் சக்சஸ் ஆயிடுவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கறத யூ ஃபீல் அபவுட் இட். நீங்க அதை ஃபீல் பண்றப்ப நீங்க வந்து எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத இமேஜின் பண்ணுங்க. சோ மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிக்கிறீங்களா, 6 to 6:30 பெட்லயே உட்காந்து இந்த விஷயத்த பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் என்னென்ன அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதணுமோ அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதிருங்க. மெடிடேஷன் பண்ணிருங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருங்க. மெடிடேஷன் பண்றப்ப என்ன பண்ணணும்னா நீங்க காமா இருக்கிறதுக்கான மெடிடேஷன் பண்ணணும். மேனிஃபெஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் என்ன ஆசைப்படுறனோ, நான் எந்த விஷயத்துல நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணுமோ, என்னை சுத்தி இருக்கவங்க என்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணுமோ அந்த விஷயத்த மட்டும் நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க. வேற எதை பத்தியுமே நீங்க வந்து இமேஜின் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் கோ ஆன் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ மட்டும் பிலீவ் பண்ணி இதை மட்டும் கண்டினியூவா நீங்க வந்து கண்டினியூவா 30 days பண்ணுங்க. உங்களோட பாடியில கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும். எப்படின்னா டெய்லியும் நான் ஹெல்த்தியா சாப்பிட்டே இருக்கேங்க, டெய்லியும் நான் வந்து 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கிறேன், என் ஃபேஸ்ல கொஞ்சமாவது சேஞ்ச் தெரியும்ல, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துக்கிறேன், நானு ப்ராப்பரா டயட் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபேஸ் க்ளோ ஆகும்ல. அதே மாதிரிதான் உங்களோட மைண்டும். அந்த ப்ராசஸ 21 days நீங்க 30 days நீங்க கம்ப்ளீட் பண்றப்ப கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வரும். அந்த பாசிட்டிவ் வைப் வந்துச்சுன்னா அதை நீங்க அப்படியே புடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. உங்க கூட நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் இந்த 8 o'clock ஷார்ப்பா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு விஷயம் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு இருக்கு, அதுக்காக தான் டெய்லியும் வந்து நீங்க இங்க இருக்கீங்க. சோ இந்த ப்ராசஸ் நீங்க எடுக்கிறப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஐ எம் அ பவர்ஃபுல் பீயிங் அப்படிங்கறது எழுதுறீங்களோ அதே மாதிரி ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பின்னு எழுதுங்க. எந்த விஷயத்துக்காக நான் ஹாப்பியா இருக்கேங்கிறதையும் எழுதுங்க. சோ கிராட்டிடியூட் ஜேர்னலும் அஃபர்மேஷனையும் ஒரே மாதிரி சீக்வன்ஸ்ல கொடுப்பாங்க. அஃபர்மேஷன் ஒரு மாதிரி ஹெல்த்த பத்தின அஃபர்மேஷன் எழுதிட்டு உங்களோட கோல்ஸ வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இங்க என்ன எழுதுறீங்களோ, அஃபர்மேஷன்ஸ் என்ன எழுதுறீங்களோ அதுதான் கிராட்டிடியூட் ஜேர்னல்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ மட்டும் கண்டினியூவா பண்ணுங்க. உங்களோட ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்த பயம், நான் சக்சஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம். 2வது உங்களோட ஃபேமிலியில இருக்கிற அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதுதான் ரீசன். சரி, இவங்கள நீங்க நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन கேட்டதை வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா. சோ ரிலேஷன்ஷிப்ப ஒரு பர்சனை வந்து ஒரு மெஷினாங்க நம்ம கழட்டி அந்த மெஷினை தூக்கி போட்டுட்டு புது மெஷின் வாங்கி வைக்கிறதுக்கு கண்டிப்பா அது முடியாது இல்லையா. சோ ஒரு பர்சனை கண்டிப்பா மாத்த முடியாது, ஆனா அவங்களோட வார்த்தைகளை நம்ம வந்து மாத்த முடியும். கரெக்டா ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமா கூலா நீங்க இப்படி பேசுறீங்களா, இட் ஹர்ட்ஸ் மீ ஆக்சுவலி, இல்ல எனக்கு இது பேசுறீங்களா அது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு, ஐ ஃபீல் லைக் எனக்கு இது இந்த மாதிரி இனிமேல் சொல்லாதீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறப்ப, நீ இதெல்லாம் பண்ண மாட்ட, நீ எல்லாம் சக்சஸ் ஆக மாட்ட, எதுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொல்லுங்கன்னா அசர்ட்டிவா ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து எனக்கு இந்த ப்ராசஸ் பத்தி தெரியும், இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டேன், எனக்கு பினான்சியலா எனக்கு இதுல எவ்வளவு பெனிஃபிட் வரப்போகுதுன்னு தெரியும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு தெரியும், ஐ ஹாவ் அ ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அதாவது நீங்க ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அசர்ட்டிவா உங்களால எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. சில விஷயங்களுக்கு காதை மூடிக்கிறது ரொம்ப நல்லது. நெகட்டிவா ஓகே
அவங்கள பத்தி பேசுறாங்க, உங்களை பத்தி பேசல அப்படிங்கறது கிளியரா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். வேற எதுவுமே நீங்க வந்து யோசிக்கவே வேணாம். அதுக்கு நீங்க காதே கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எவ்வளவு க்ளோஸான பர்சனா இருந்தாலும் சரி, யுவர் டாட்டர், யுவர் ஹஸ்பண்ட், யுவர் மதர் இன்லா, யுவர் ஃபாதர் இன்லா, ஆர் யுவர் மாம், யுவர் டாட், க்ளோஸ் யுவர் இயர்ஸ், டெல் தம். அது எனக்கான அவங்க என்கிட்ட பேசவே இல்லை, அவங்க என்னோட லைஃப்லயும் இல்ல, அதை வந்து நான் இக்னோர் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கும் சேர்த்து நீங்க வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. என்னோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, நான் என்னோட ஃபேமிலி எனக்காக சப்போர்ட் பண்றாங்க, என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு, ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட். இந்த விஷயத்த எழுதுனா மட்டும் பத்தாதுங்க, உணரணும். யுவர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், நீங்க எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கும். நம்ம இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டி பார்ட்டு. நீங்களும் நானும் ரொம்ப அதிகமான தூரத்துல இருக்க மாட்டோம். ஆனா நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசா, அது கனெக்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஆனா அதை ஃபாஸ்டா உங்க கிட்ட டிராவல் பண்ண வைக்க முடியும். அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு, வேற யாருனாலையுமே வந்து மாத்தவே முடியாது. சோ இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க யாருக்காக ட்ரை பண்ணணும், யாருக்காக வாழணும் அப்படிங்கிறது. உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. அந்த இருக்கிற ஹாப்பினஸ், இருக்கிற டைம், இருக்க போற 70 years, 80 years or 100 years என்னோட லைஃபை நான் எப்படி டிசைன் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் இருக்கு. 1 hour டிராவல் பண்றதுக்கே வந்துட்டு ஃபிளைட்ல டிராவல் பண்ணலாமா, இது எக்ஸ்பென்சிவா இருக்குமா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாமா, அது எவ்வளவு வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம அவ்வளவு அனலைஸ் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்றோம். நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி. ஆனா அந்த ஜேர்னியை தான் நம்ம வந்து வேல்யூவே பண்றது இல்ல. கரெக்டா? என்னடா கரெக்ட். நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப எங்க மதர்னும் போது நம்ம என்ன பண்றது? இப்ப எங்க மதர் வந்து முதல்ல எல்லாம் நானும் கொஞ்சம் நல்லா பேசுவேன், இப்பவும் நல்லா தான் பேசுறேன். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்லுவேன், அம்மா பேசினா ரொம்ப எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து குறைச்சிக்கலாம். நமக்கு என்னென்ன குடும்பத்துல என்ன தேவையோ அதை மட்டும் டிஸ்கஷன். இப்ப நீ முன்ன மாதிரி எல்லாம் பேச மாட்டேங்கிற. யாரையாவது மாத்த முடியுமாங்க? அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கும், அவங்க அதை மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அவங்கள மாத்தவே முடியாது. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அவங்க கிட்ட. பிகாஸ் அவங்களோட எனர்ஜி வந்து அதுலதான், அந்த எனர்ஜியை நீங்க கிரியேட் பண்றீங்க. அண்ட் ஸ்டார்டட் டெல்லிங் தெம். நான் எங்க ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என்ன விஷயம் எல்லாம் எடுத்துக்கணும், என்ன விஷயம் எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்கள மாத்த முடியாது, ஆனா இவங்கள மாத்த முடியும். தே ஆர் க்ரோயிங் இல்லையா? சோ இவங்கள மாத்த முடியும். அதே மாதிரிதான் அம்மாவை வந்து மாத்தவே முடியாது, அவங்க பேசுற எந்த வேர்ட்ஸையும் மாத்தவே முடியாது. ஆனா உங்களோட எண்ணங்களை மாத்திக்கலாம். உங்களோட மைண்ட் கிட்ட சொல்லலாம், அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு அதுலதான் ஹாப்பினஸ் இருக்கு, ஆனா என்னோட ஹாப்பினஸ் அதுல இல்ல, கேட்கறதுலயும் இல்ல, என்னோட அந்த ப்ராப்ளம்லயும் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் இக்னோர் தாங்க பண்ண முடியும், அதை நம்ம தூக்கிட்டு போக முடியாது ரொம்ப தூரம். அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளுக்கு நீங்க அதை கேரி பண்றீங்க இல்லையா, அது கூட வந்து உங்களோட எனர்ஜியில ஒரு பார்ட் அதை எடுத்துக்குது. சோ வந்து அந்த எனர்ஜியை வந்து இது பண்ணாதீங்க. ஐம் சாரி, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன். ஓகேங்க, இது உங்களுக்கு கிளியரா இருந்ததா நான் சொன்னது? உங்களுக்கு கிளியரா இருக்கு மேம், எல்லாமே கிளியரா இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு இடையில மட்டும் எல்லாம் டிஃப்ரெண்டா சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸ் வந்து என்னால சிலது அக்செப்ட் பண்ண முடியுது, சிலது நீங்க அதுக்கு தேங்க் பண்றீங்களா? ஆக்சுவலி அதுக்கு தேங்க் பண்றீங்களா? அதுதான் நல்ல விஷயம் நடக்குது இல்லையா, அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கீங்களா? நன்றி சொல்றீங்களா? எவ்வளவு டைம் நன்றி சொல்றீங்க? அது சாதாரணமா ஒரு 1 டைம் தான் சொல்லுவேன். மத்தபடி மனசுல அமைதியா இருந்து ஓகே பா இறைவா யாருக்கும் கொடுக்காது, நீ ஒரு தடவை எனக்கு கொடுத்திருக்க அந்த மாதிரி. நீங்க எப்பயாவது தண்ணி குடிக்காம இருந்திருக்கீங்களா? தண்ணி குடிக்காம இருந்திருக்கீங்களா ஒரு நாள் ஃபுல்லா? இல்ல மேம். தண்ணி குடிக்காம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு அந்த தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அப்ப அந்த தாகத்துக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல, அதை நம்ம சொல்ல முடியாது. அதுதாங்க நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ்க்கும் ரொம்ப வந்து பெருசா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா இல்ல, எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்குல்ல, எனக்கு இது கிடைச்சிருக்குல்ல. கிடைக்காதவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு கிடைச்ச விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். நான் அதுக்குதான் அந்த 10 ரூபாய சொன்னேன் இல்லையா, என்கிட்ட இன்னைக்கு இந்த 10 ரூபா இருக்குன்னா சரி 10 ரூபா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் 10 ரூபா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சின்ன விஷயத்த அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சின்ன விஷயத்தையும் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கலன்னா பெரிய விஷயத்துக்கு நீங்க இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். சோ இந்த உலகத்துல நடக்கிற
இல்ல மேம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு என்னன்னா எப்பயாவது ஒரு முறை பேக் பெயின் வந்து ரொம்ப படுத்தி இருக்கிறோம் என்ன. அப்ப அது என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எனக்கு வந்து அப்படியே இப்போ கொஞ்ச நாளா போகவே இல்லை, ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ நல்ல வேலையாச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு இடையில. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி இது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா நல்லா ஆயிடும். சோ அதுக்கு நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து நேச்சுரோபதி அது இதுன்னு போய் ஆனாலுமே எனக்கு அதுல இருந்து ஜாஸ்தி ஆகுதே தவிர கம்மி ஆக மாட்டேங்குது. அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆகுது. அப்ப நம்ம எங்கேயோ தவறு நடக்குது, இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்ற தாக்கம் எனக்கு இப்பவுமே அது நடந்துட்டு தான் இருக்கு மேம். அதுக்கு நான் எப்படி, ஏன்னா நானு டெய்லி அதுக்காக ஒரு 1.5 to 2 years வந்து நேச்சுரோபதி எக்ஸசைஸ் யோகா என்னென்ன டாக்டர் சொல்றாங்க அத்தனையும் நான் பண்ணிட்டே வரேன். பட் அதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்காதனால எனக்கு அப்போ நம்ம பண்றதே வேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்னத்துக்கு இவ்வளோ ஸ்டெப் யாருமே எடுக்காததை நான் நிறைய எடுக்கிறேன்ப்பா. என்னுடைய வேலையை கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிறேன், குடும்பத்துக்காக நிறைய செய்யறோம். ஆனாலும் என் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு மேம். அதுல இருந்து ரிலீவ் ஆகவே முடியல என்னால. நான் அதுதான் சொல்றேன், உங்களோட எண்ணங்களை வந்து மாத்துங்க. அந்த நம்ம சொல்லுவோம் ஓகே இல்லையா, ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம வந்து அப்படியே மாத்துங்க. நீங்க ஓகே சொல்றீங்கல்ல எனக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவா நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, சோ பாசிட்டிவா நடந்தா எப்படி இருக்கும்னு எப்பயாவது இமேஜின் பண்ணி பாத்திருக்கீங்களா? நீங்க பாசிட்டிவா நடந்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, அந்த அத ஃபீல கொண்டு வாங்க. டெய்லியும் உட்காந்து 10 minutes அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்றேன், நான் ஒர்க் பண்றேன், என்னால எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு என்னோட ஹெல்த், அதாவது ஒரு ஸ்பைன் ஒரு பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட்ல தான் எனக்கு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டையும் நீங்க ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா என்டையர் பாடியுமே வந்து ஹெல்த்தியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, என்னோட சோல் வந்து ரொம்ப ஹெல்தியா ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஃபுல் எனர்ஜியும் நீங்க கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆக்சுவலி. சோ அது வேணாம். நம்ம என்ன சொல்லணும்னா என்னோட என்டையர் பாடியுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னால நான் நினைச்ச மாதிரி என்னோட லைஃப் வந்து பிளான் பண்ற மாதிரி போகுது. சிம்பிள்ங்க. இந்த இதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி எப்பயாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூவா ப்ராசஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அந்த ப்ராசஸ்ல தான் உங்களோட ரிசல்ட் ஓகே இருக்க மேம். போகுது. ஒருத்தர் வந்து ஓகே யா எனக்கு சில நேரத்துக்கு அது ஃபோக்கஸ் பண்ணாலுமே பெயின் ஓவரா எடுக்கிற மாதிரி ஆயிடுது சில நேரத்துல. அதனாலே நான் அது ரொம்ப இப்போ ஃபோக்கஸ் பண்றதே விட்டுட்டேன் நானு. நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க பாசிட்டிவா உங்களுக்கு உங்களோட பேக் பெயின் இல்லைன்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் ரெகுலரா விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதேதான். என்ன விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும் உங்ககிட்ட, அந்த விஷயத்துக்கு எல்லாம் தேங்க்யூ சொல்றீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஐ விஷன் வந்து நல்லா இருக்கலாம், உங்களால பிரீத் பண்ண முடியுது. நான் என்னோட மதர்ல வந்து பிரீத் பண்ண முடியாதப்ப நான் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணேன். ஆமா, நம்ம வந்து பிரீத் பண்றதுக்கு கூட நம்ம வந்து தேங்க் பண்ணோம். பிகாஸ் அவங்க வந்து சிக்காயும் அவங்க வந்து பிரீத் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ அது நான் நினைக்கிறப்ப ஆமா, நம்மளால பிரீத் பண்ண முடியுதுல்ல. சோ ஒரு செகண்ட் நம்ம சொல்ல போனா தேங்க்ஸ் சொல்லணும். என்னால பேச முடியுது, என்னால சாப்பிட முடியுது, என்னால எந்திரிச்சு நடக்க முடியுது, அது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த பேக் பெயினும் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் கோயிங் ஒன் டே அது கியூர் ஆகதா போகுது, அது இப்படியே ஒண்ணு இருக்க போறது இல்லை. ஏன்னா நம்மளோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்ஸுமே வந்து ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் நெகட்டிவ் எனர்ஜி. அது வந்து சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னா எங்கேயோ ஒரு பிளாக் இருக்கு உங்களோட மைண்ட்ல. ஓகே, அந்த பிளாக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பெயின் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, பிலீவ் மை ஓகே வேர்ட், மேம். இது வந்து உண்மை. என் லைஃப்ல நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன், நிறைய டைம் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். சோ இது நீங்க வேற யாராவது நல்லா தெரிஞ்சவங்க இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஒரு பாட்டுக்கும் ஆக்சுவலி சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் பெயின் வந்தா என்னென்னலாம் வந்து சாரி, எங்க நம்மளோட மைண்ட் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஒரே ஒரு ரிமூவ் இட் விஷயம் ஆக்சுவலி. மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், சாரி இன்ட்ராக்ட் பண்றேன்ட்டு. நீங்க மனசை சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ள குப்பையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிரைன் நிம்மதியா இருக்காரு, பாடி பெயின் இருக்கும். ரிலாக்ஸா 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் ஒண்ணு. ஓகேங்களா? காலையில இருந்து திங்க் பண்றத காலையில இருந்து என்ன செஞ்சேன்னு சொல்லி டெய்லி நோட் எழுதுங்க. மார்னிங் டு ஓகே மேம். ஈவினிங்னா நீங்க வந்து அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், பசங்களை இது பண்ணிருக்கலாம். நீங்க
சாரி, மியூட் போயிருச்சு. பேசுறது கேட்டுதா? இவ்வளவு நோட் எழுதுங்கன்னு சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டுதுங்களா மேடம்? கேட்டுதா? இல்ல சார், கேட்கல நீங்க சொன்னது. இல்ல சாரி, சார். நான் பேசிட்டே இருக்கேன், நான் மியூட் ஆயிருச்சு ஆக்சுவலி. சாரி. இப்போ ஒரு நீங்க வந்து தினசரி வந்து நோட், ஈவினிங் நைட்டு தூங்கும் போது நோட் எழுதுங்க. நோட்ன்றது வந்து என்னன்னா, காலையில இருந்து என்னென்ன விஷயம் செஞ்சேன், ஹாப்பியான்றது, ஹாப்பிக்கு வந்து தேங்க்யூ சொல்லுங்க. நீங்க வந்து இன்னொருத்தர கஷ்டப்பட்டீங்கன்னா சாரி சொல்லுங்க, ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண 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 உங்க மனசுல இருக்கிற குப்பைகள் மட்டுமே வெளியே கொட்டுவீங்க நோட்ல. ஆள் மனசுக்குள்ள ஓகே. இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே வெளியே எழுதுவீங்க. அவங்க இது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க. கண்டினியூஸா ஒரு 3 month நோட் எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா ஓகே மேடமுக்கு சார். தெரியும். ஆக்சுவலா வந்து ஓகே. ரேகியில ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் நோட் எழுதுற விஷயம் தான் சொல்லுவாங்க. காலையில ஏஞ்சிக்கோங்க, சிம்பிள் மெடிடேஷன், நைட் உட்காந்து நோட் எழுது. ஹீலிங்ல நோட் எழுதிங்கன்னா இருக்கிற ஆள் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். பிரெயின் ஃப்ரீ ஆயிடும். ஆக்சுவலி காலையில கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம் எந்திரிச்ச நீங்க? காலையில எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து எழுதணுங்களா? காலையில ஆக்சுவலி உட்காந்து மார்னிங் நீங்க எழுதலாம், ஜேர்னலிங் எழுதலாம். நீங்க மார்னிங் என்ன எழுதணும் அப்படின்னா, அதாவது மார்னிங் மார்னிங் எந்திரிச்சோடனே உங்களோட உங்களோட டைம் எப்படி, நான் வந்து என்னோட மார்னிங் வந்து எப்படி இருக்க போகுது, இட்ஸ் மிரக்கல் மார்னிங் ஆக்சுவலி. சோ அந்த மிரக்கல் மார்னிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பிளிஸ்ஃபுல் மார்னிங்கா இருக்கும், ரொம்ப பெஸ்ட் மார்னிங்கா இருக்கும். நான் வந்து ஓவர் நைட் நல்லா தூங்கியிருக்கேன், நான் ஒரு ப்ரொடெக்டர் ஷெல்ல தூங்கியிருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து, இன்னைக்கு இந்த நாள் வந்து எனக்கான நாள். நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக தான் இந்த நாள் எனக்கானதா இருக்கு. நான் எனக்கு எனக்கு கிடைச்சிருக்க எல்லா எனர்ஜிக்கும் ரொம்ப நன்றி. காலையில நிறைய பேர் எந்திரிக்காம போயிருப்பாங்க இல்லையா, ஆனா நம்ம எந்திரிச்சிருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு பிளஸ்டான ஒரு லைஃப் தான். சோ இந்த நாள் எனக்கான நாள். இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான நன்றி. இன்னைக்கு நான் யாரையுமே ஹர்ட் பண்ண போறது இல்ல. இந்த நாள், அதாவது ஹர்ட் பண்ண போறது இல்லைன்னா, இன்னைக்கு இனிமையான வார்த்தைகளை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். எல்லாருக்கும் தேவையானதை தான் நான் கொடுக்க போறேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எனக்கு கிடைக்கிற உணவு, உடை எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லி எழுதுங்க. ஒவ்வொருத்தங்க பேசுற கனிவான வார்த்தைக்கு நன்றின்னு சொல்லி எழுதுங்க. இதுதான் வந்து மார்னிங் நீங்க எழுத வேண்டிய விஷயம். பால சார், நீங்க ஓகே, கண்டினியூ. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து மேடம் வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க, மாமாலா மேடம். ஆக்சுவலி எதனாலன்னா, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து முதல்ல உட்காந்து நீங்க வந்து யாராண்ட சொன்னாலும் வந்து அது வந்து புரிஞ்சிக்க கெப்பாசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால விஷயம்னா, நீங்க உட்காந்து தனியா உட்காரணும். தனியா வந்து ஒரு ரூம்ல லைட் போட்டுக்கிட்டு போன் இருக்கக்கூடாது, உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் வந்து நீங்க தனியா உட்காந்து நோட்ல, பிளைன் நோட், கோடு போட்ட நோட் கூட இல்ல, பிளைன் நோட்ல உங்களுக்கு எழுத தோணுனா எழுதுங்க, வளைய தோணுனா வளையுங்க, அது கசக்கிருங்க, குப்பையில போட்டு எரிச்சிருங்க. சிம்பிள் மேட்டர். இருக்கிற உங்க கஷ்டத்தை மொத்தத்தையும் பேப்பர்ல எழுதுங்க, ரிட்டர்ன்ஸ்ல எழுதுங்க. ஒரு 1 வீக் நீங்க ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அழ தோணுறா உட்காந்து அழுது முடிச்சிருங்க. இல்ல உங்களை வந்து யாரையும் அடிக்கணும்னு தோணுதா, பில்லோ வச்சு பில்லோ வந்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண உள்ள இருக்கிற விஷயத்த வந்து எக்ஸ்போஷர் பண்ணிட்டீங்க வெளியேன்னா, கண்டிப்பா அதை விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு நீங்க அது உள்ள போட்டு போட்டு கம்ப்ரஸ் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். உங்க ஃபுல்ஃபில்லா லைஃப் வந்து என்ஜாயா பிரசன்ட்ல வாழ முடியாது. இப்ப மேடம் பாருங்களேன், ஆக்சுவலா கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த கிட் இருக்கும் போதும் டேக்கிள் பண்ணி இப்ப கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து பிரசன்ட் லைஃப்ல சரி அந்த அந்த செகண்டுக்கு கிட் இருக்காங்க, நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து 3 பேபி இருக்கு, நம்ம எப்படி வேணாலும் டேக்கிள் பண்ணி நம்ம லைவ்ல உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம கிளாஸ் கொடுக்கணும் போது அந்த எப்படி டேக்கிள் பண்ண, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மைண்ட் செட்டை வந்து பிரசன்ட்ல இருக்கணும். ஃபியூச்சரை நினைச்சு ஃபியர் பண்ணக்கூடாது, பாஸ்ட நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. இதுதான் விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஓகே சார். விஷயங்கள் எல்லாமே வந்து சேட் நியூஸ் நிறைய இருக்கும். அதை நினைச்சு கஷ்டப்பட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்னதான் பேசினாலும் ஒரே ரிசல்ட். நீங்க நோட்டு பேனா எடுத்து இருக்கிற விஷயம், புது நோட்டு வாங்குங்க, 10 ரூபா நோட்டு, ஒரே ஒரு 5 ரூபா 15 ரூபா செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி உட்காந்து ஃபுல்லா எழுதுங்க. எழுதி முடிச்சு திருப்பி தூக்கி கொளுத்திடுங்க. திருப்பி கொளுத்திட்டு ஓகே திருப்பி சார். எழுதுங்க. டெய்லி வந்து எழுதிட்டே இருங்க. நைட்ல உட்காந்து எழுதுற விஷயத்த கண்டினியூஸா ஒரு 3 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலா வந்து நல்ல ரிசல்ட் சேஞ்ச் தெரியும். 1 வீக் நீங்க செஞ்சாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், இமோஷன் ஆகுவீங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அனுபவப்பட்டு இருக்கேன். ஒரு டைம் எனக்கு ரேகியில போகும்போது மேடம் உட்கார்ந்து எழுத சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 நோட்டு உட்கார்ந்து ஒரே நாள் எழுதி இருக்கேன். அழுது இருக்கேன், எக்ஸ்போஷர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல வந்து நம்ம அடிபட்டு இருப்போம், நிறைய விஷயத்த வந்து கடந்து வந்திருப்போம். இப்போ இப்போ நானா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல இருக்கும்
அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரசன்ட் லைஃப்ல எப்படி வாழணும்னு நினைச்சீங்கன்னா பிரசன்ட்ல நில்லுங்க. இந்த நிமிஷத்தை பி ஹாப்பி, ஃபுல்ஃபில்னஸோட வாழுங்க. பிரசன்ட் லைஃப் அதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட மீனிங்கே வந்து பிரசன்ட் தான். இந்த பிரசன்ட் டென்ஸ்ல நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னா உங்களோட ஃபியூச்சர் உங்க கண்ணு முன்னாடி ஹாப்பியா இருக்குங்க. உங்களோட ஃபியூச்சர் உங்களை வரவேற்கும். நான் வந்து உங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த பிரசன்ட்ல நீங்க வந்து எனக்கு அது இல்ல இது இல்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. நீங்க பாருங்க, உங்களோட சைல்ட்ஹுட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்த பர்சன் வந்து ஏதாவது இடையில மாறி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாறவே முடியாது அவங்களால. ஏதாவது ஒரு சின்ன பெரிய மாற்றம் வந்து அவங்க மாத்தினா மட்டும்தான் இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அவங்களை சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா இருக்க விடவே மாட்டாங்க. சோ கம்ப்ளைண்ட் பண்ணாம என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஹாப்பியா இருக்கேன்ப்பா, என்னோட லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்கு, நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றியோடு இருக்கேன், எனக்கு கடவுள் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் தான் சொன்ன பாத்தீங்களா, இல்லாதவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தான் அந்த இருக்கிறவங்க எவ்வளவு விஷயம் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நமக்கு எல்லாமே இருக்குங்க. நமக்கு என்ன விஷயம் இல்ல, பெரிய பெரிய விஷயங்களை நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க தேங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லாமே ஒரு ஸ்பார்க்கு, ஒரு குட்டி லைட் தான். சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அந்த ஒளிவட்டத்தை கிரியேட் பண்றது உங்களோட மனசு மட்டும்தான். உங்க கண்ணாடியில நீங்க எப்படி ஒரு பூனை ஒரு டைகர் ஒரு புலியா பாக்கும் அத இல்லையா, நம்ம அந்த இமேஜ் நிறைய பேர் நம்ம வந்து பாத்திருப்போம். எவ்வளவு பேருக்கு அவங்க கண்ணாடியில பாக்குறப்ப என்னோட விஷன், நான் ஒரு டாக்டர், என்ன டாக்டரா நான் பாக்கணும்னு எதிர்பார்த்திருக்கேன், என்ன நான் டாக்டரா பாக்குறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் டாக்டரா இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்கள நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எவ்வளவு பேர் வந்து உங்களை என்னவா நீங்க நினைச்சு பாக்குறீங்களோ அவங்களா நீங்க உங்களை எப்பயாவது இமேஜின் பண்ணி அந்த கண்ணாடியில பாத்துருந்தீங்கன்னா அதுதாங்க அதுக்கான ஆன்சரை கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்க கையில கொடுத்துரும். எங்க நீங்க மிஸ் ஆவீங்க அப்படின்னா அந்த 1% அதுல வந்து நீங்க வந்து மிஸ் ஆவீங்க. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கறதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா எனக்கு எங்க அம்மானாலதான் கிடைக்கல, என் அப்பானாலதான் கிடைக்கல, என் குழந்தைங்க எனக்கு பிறந்துட்டாங்க அதனாலதான் நான் வந்து அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது என்னைக்குமே முடியவே முடியாது. கடவுளே கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தாலும் முடியாது. முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இது எதனா ஒண்ணு இப்படி தெரிஞ்சுக்க எனக்கு இப்ப என்னமோ இதெல்லாமே ஜாஸ்தியா பேர்டன் ஆயிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு உங்ககிட்ட, இது பெரிய ப்ராசஸ் கிடையவே கிடையாது. நான் உட்காந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கையில வச்சு ஹோல்ட் பண்ணி உங்களை குடிக்க சொல்லல, மூன் வாக் போங்கன்னு நான் சொல்லல. இது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க எப்ப தெரியுமா, உங்களை நீங்க ட்ரஸ்ட் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க என்ன சொல்லுங்க, உமா வந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப லக்கியான ஒரு பொண்ணு. எவ்வளவு டைம் நீங்க லக்கி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் பெருசா எதுவுமே சொல்லலையே, நான் என்னை பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன். எந்த புக்ல படிச்ச தியரிய பத்தியுமே நான் சொல்லவே இல்லை, எதை பத்தியுமே நான் பேசல. நான் என்ன சொல்றேன், பிரியா ரொம்ப லக்கி, பிரியாவோட குழந்தைங்க ரொம்ப லக்கி. எனக்கு என்ன தேவையோ அதை நான் கடவுள் கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் தான் என்னோட கடவுள். ஓகே, இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு எனக்கு கிடைக்குது. நான் எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ஹாப்பியா சொல்றேன். நான் பேசுறது கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கீங்க, அந்த 4 பேருக்கு நான் வந்து நன்றி சொல்றேன். இவ்வளவுதாங்க நான் சொல்ற விஷயம். லைஃப் ரொம்ப ஈஸிங்க. எனக்கும் பேக் பெயின் இருக்கு, எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயம் ஹெடேக் வரும், மைக்ரைன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நான் ஹாப்பியா இருக்கேன். என்னோட ஹாப்பினஸ யாருனாலையுமே வந்து பிரேக்கே பண்ணவே முடியாதுங்க. அதுல எனக்கு ஓவர் கான்பிடன்ட் ரொம்ப ஜாஸ்தி. இவர் போன் பண்ணாலுமே நான் பிஸியா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். இப்ப என் ஹஸ்பண்ட் கால் பண்ணாலுமே வந்து நாங்க 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். ஓகேவா, சோ என் ஹஸ்பண்ட் கால் பண்றப்ப நிறைய நாள் என்னால பேசவே முடியாது. என்னால பேச முடியலையேன்னு சொல்லி நான் வருத்தப்பட மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே எல்லாரோட ஃபேமிலியும் வேற மாதிரி இருக்கு, என்னோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கு, அதுதான் நான் வரி பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் எனக்கு ஏதோ ஒரு அமைப்பு கொடுத்திருக்காரு, அந்த ஒரு சூழல்ல நான் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஹெல்தியா என்னால இருக்க முடியுது. என்னோட லைஃப் நாளைக்கு மாறலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு வலிக்குதா, சரி ஓகே, கொஞ்ச நேரம் இந்த பெயின் இருக்க போகுது, அதுக்கப்புறம் அது மாற போகுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு, அதுக்கு தேவையான பணம் எனக்கு இருக்கு, எனக்கு சாப்பாடு இருக்கு, எனக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கு எனக்கு இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். பெரிய ப்ராசஸ் எல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. இதுல பிளேம் பண்றதுக்கும் எதுவுமே இல்ல. கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி மட்டும் சொல்லிட்டே இருங்க. உங்களோட லைஃப் 21 days நீங்க மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எதையுமே கம்ப்ளைண்டே பண்ணாதீங்க. ஒரே ஒரு குட்டி விஷயம் தான். நான் எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல. ஓகேவா, என் குழந்தைங்க இருக்கனால என்னால பிசினஸ் பண்ண முடியல,
சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் பிசினஸ்ல பிரேக் எடுத்துக்கிறேன், இந்த ஒன்னும் பெருசா எனக்கு ஒன்னும் லாஸ் ஆக போறது இல்ல, ஓகே 1 or 2 days, ஓகே 1 month, ஓகே லெட் இட் பி, திருப்பியும் நான் தான் பண்ண போறேன், அது அது வந்து என்னோட வேலை. இன்னைக்கு என்னால நான் என்னோட வேலையை குவிட் பண்ணிட்டேங்க. என்னோட இ-காமர்ஸ் ஜாப் துபாயில, என்னோட சேலரி இட்ஸ் 6 digit சேலரி, நல்ல சேலரி எனக்கு கிடைச்சது. நான் அந்த ஜாப் குவிட் பண்ணிட்டு தான் இந்தியா வந்தேன் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ஓகேவா, நான் ரெக்ரெட் பண்ணிருக்கலாம், அழுதுருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். அழுதேன் இல்லன்னு சொல்லல, அழுதேன், உடஞ்சேன், அழுதேன், எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட ஏதோ சொல்ல வருது, நான் அதை கேட்காம நான் ஏதோ விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புக் பண்ணேன். ஆக்சுவலி இந்த புக் நான் பண்ணேன். ஓகேவா, சோ இந்த புக் நான் பண்ணேன். இது வந்து இதுக்கான காரணம் நான் துபாயில உட்காந்துட்டு இருந்தா கண்டிப்பா இது பண்ணிருக்க முடியும், ஆனா நான் அதுக்கான எஃபோர்ட் போட்டிருக்கவே மாட்டேன். சோ என் மூலியமா இந்த புக் வரணும்னு இருந்திருக்கலாம். இது என்னோட லாங் டைம் விஷ், என்னோட லாங் டைம் ட்ரீம் இல்லன்னு நான் சொல்லல. ஆனா நான் அதுக்கான ப்ராசஸ் நான் வந்து பண்ணவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணினேன். இட் டேக்ஸ் லாங் டைம்ங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்கன்னா வேற ஏதோ விஷயத்துக்கு உங்களை வந்து டைவர்ட் ஆகுறீங்க. கண்டிப்பா உங்க மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்க போதோ அதுல போக்கஸ் பண்ணிருங்கன்னு நான் சொல்றேன். தேங்க்ஃபுல்லா இருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எனர்ஜியை நிறைய அப்சர்வ் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கலாம், இல்ல என் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கலாம், உட்காந்து யோசிச்சு பாருங்க, அதை எழுதுங்க, அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, நிறைய தேங்க் பண்ணுங்க. எவ்வளவு விஷயங்களுக்கு தேங்க் பண்ண முடியும் தெரியுமா? 555 விஷயங்களுக்கு தேங்க் பண்ண முடியும் உட்காந்து ஒரே ஷாட்ல எழுத ஆரம்பிச்சீங்கன்னா. ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ்னு எழுதினீங்கன்னா நீங்க உட்காந்து அவ்வளவு வந்து தேங்க்ஃபுல் நோட் வந்து எழுத முடியும். எழுதி பாருங்க. இவ்வளவு விஷயத்துக்கு நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு நீங்க நினைச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல ஒரு க்ளோ கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நான் தான் சொன்னேன்ல, நான் பேசிட்டு இருக்கவோ நான் சொன்னேன், நிறைய டெய்லியும் 2.5 liters வாட்டர் குடிச்சிட்டு இருந்தா ஃபேஸ்ல ஒரு க்ளோ வரும்னு சொல்லுவாங்க. ரெகுலரா ஹெல்த்தியா ஒரு டயட் எடுத்துட்டு இருந்தா ஃபேஸ்ல ஒரு க்ளோ வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைண்ட்ல நீங்க நல்ல விதைகளை மட்டும் விதிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு க்ளோ வரும். நான் சொன்னது ஒரு குட்டி பேரியர் உங்களுக்குள்ள இருக்கும், அந்த குட்டி பேரியரை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். அதை நீங்க தான் ஃபைண்ட் பண்ண முடியும், நான் வந்து ஃபைண்ட் பண்ணவே முடியாது. அவர் சொன்ன மாதிரி நீங்க உட்காந்து காலைல கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. நெகட்டிவா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் எழுதிருங்க. இயர்ஸை வந்து பிளாக் பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க. சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட காதுக்கு வராம இக்னோர் பண்ணிட்டு நான் யாரு, நான் என்னவா இருக்கேங்கிற நீங்கிறத உணர ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். எனக்கு கஷ்டம் இல்ல, இங்க இருக்க யாருக்குமே கஷ்டம் இல்லன்னு நான் சொல்ல, நீங்க ஓபனா பேசிட்டீங்க, அதை பேச முடியாம நிறைய பேர் வந்து இங்க இருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஓபனா பேசுனீங்க இல்லையா, அங்கேயே நீங்க உங்களோட சொல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யூ ஸ்டார்டட் அக்செப்டிங், சோ யூ ஆர் பிளஸ்ட். நான் வந்து கடவுளோட பிளஸ்ட் சைல்டு நான் பிலீவ் பண்ணுவேன். நீங்க அதை மட்டும் நீங்க பிலீவ் பண்ணீங்கனாலே போதும். நான் என்னோட லைஃப்ல நடந்ததாங்க சொன்னேன். நான் எனக்கு உயிர் போற நிலைமையில நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் எனக்கு இமீடியட்டா நடந்தது. ஏன்னா எனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும். இப்பயும் நான் சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ப்பயும் எனக்கு நிறைய பேரியர்ஸ் வரும், ஒன்னொன்னையா நான் ரிமூவ் பண்ணிட்டே தான் இருக்கேன். நேத்து நீங்க கால் பண்ணியிருந்தா ஒரு கால் கூட என்னால அட்டென்ட் பண்ணிருக்கவே முடியாது, ஏன்னா நேத்து ஃபேமிலியில அவ்வளவு விஷயம் இருந்தது. நல்லவேளை நான் நேத்து கமிட் பண்ணல, நான் ஏன் இந்த டேட் கமிட் பண்ணேன்னு எனக்குமே தெரியல. அதுக்குமே நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். அதுதான் ஏன்னா 3 குழந்தைங்களுக்கும் 5.5 வயசு தான் ஆச்சு. சோ இந்த 5 வயசு 6 வயசு குழந்தைங்கிறப்ப புரியவும் செய்யாத சில விஷயங்கள் புரியவும் செய்யும். கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம். சாப்பிடுறது, இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன். 3 பேருக்கும் ஒரே வயசு, 2 குழந்தைங்க வீட்டுல டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருந்தவங்களோட தான் நம்ம வளர்ந்துருப்போம். அப்பயே நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட் கிட்ஸ். சோ 3 பேரும் ஒரே ஏஜ்ங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் எப்பயுமே வந்து கஷ்டம் 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 சொல்லிட்டு இருந்தா என் லைஃப் எப்படி வந்து ஹாப்பியா இருக்கும், நான் எப்படி வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. உண்மையாலுமே சந்தோஷம் என்கிட்ட இல்லைன்னா நான் சந்தோஷமா பேசவே முடியாதுங்க. வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சு பேசினா கூட எல்லாமே மறந்துடும். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்ல போறது ஒண்ணு வந்து கிராட்டிடியூட், ஒண்ணு வந்து அஃபர்மேஷன். என் லைஃப் எப்படி மாறப்போகுது, என் லைஃப் மாறிடுச்சு, இந்த நிமிஷத்துல என் லைஃப் மாறிடுச்சு. ஐ எம் அ பவர்ஃபுல் பீயிங். என்னோட சோலுக்கு தெரியும், என்னோட மைண்டுக்கு தெரியும், என்னோட பாடிக்கு தெரியும், என்னோட பாடியை எப்படி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை உருவாகிறப்ப அவங்க அம்மாவா இன்சிஸ்ட் பண்றாங்க எப்படி வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டேட்ல வந்து லங்ஸ் வந்துடணும், இந்த டேட்ல ஹார்ட் வந்துடணும். எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரியாங்க நடக்குது? கண்டிப்பா கிடையாதுல்ல. அதுதாங்க ஒரு ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தருக்கும் நடக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். உங்களோட விஷன் வேற, என்னோட விஷன் வேற, மத்தவங்களோட விஷன்
விஷன் எல்லாமே வேறையா இருக்கலாம், அவங்களோட கோல்ஸ் வேறையா இருக்கலாம், பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறையா இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், கிடைக்கிற விஷயத்துக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு காது கொடுக்க கூடாது, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்க்கு காது கொடுக்க கூடாது. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னாலேயே வந்து ரெக்கவர் ஆயிரும், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனசு. நான் எவ்வளவோ பண்றேன், ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கல, மத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணி உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறிடும். இதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஆட் ஆன்ஸ் தான். ஆனா நான் ரெடியா இருக்கேன்னா, அவங்க பேசுறத கேட்கறதுக்கு என் காது ஓப்பனா இருக்கா, அவங்க சொல்றத நான் செயல் வடிவமாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்னா, நான் காலையில என்னால நேரத்திலேயே 1 மணி நேரம், நான் எந்திரிக்கிறத விட 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேனா, if you start doing it, if you start accepting yourself, if you start loving yourself, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்க பாடி உங்களை லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். இருக்கிற பேக் பெயின்ல இருந்து நீ பெயின்ல இருந்து எல்லாமே மாறிடும். 100 வயசுல ஒருத்தங்கனால யோகா பண்ண முடியுது, அச்சீவ் பண்ண முடியுது, நம்ம பார்க்கதான் செய்யறோம். சோ அவங்க அவங்களோட பாடிய பிலீவ் பண்றாங்க. லைக் தட், ஸ்டார்ட் ப்ராசஸிங் ஆன் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் ப்ராசஸ் யுவர் மைண்ட். உங்களோட பாடியை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருங்க, மத்தவங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க. யாரையுமே நீங்க வந்து இதா எடுத்துக்க வேணாம், ரோல் மாடலா எடுத்து இவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணோம் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ரோல் மாடல் நீங்க தான், உங்களுக்கு அழகுங்கிறது நீங்க தான், உங்களுக்கு எல்லாமே நீங்க தான். சோ உங்களுக்கு பின்னாடி நீங்க மட்டும் தான் நிக்க போறீங்க, வேற யாரும் வந்து நிக்க போறது இல்ல. அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, யூ ஆர் த பவர்ஃபுல் பீயிங் இன் த வேர்ல்ட். அத வந்து யாருமே பிரேக் பண்ணவே முடியாது. இது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் மேம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் இருக்கேன். இப்ப இதுல என்னன்னா, இது வந்து கர்மா பேசஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்றாங்களே, அது இதுல சார்புதான் இல்ல இல்லைங்களா? அது மேடம், உமாமாலா மேடம், ஒரே ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். என்னோட நம்பர் இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களை வந்து உங்க மனசுல இருக்கிற ஆள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க. உண்மையிலேயே கர்மா பேசிக் இருக்கு. இந்த சேனலை நான் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தேன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப பாலகிருஷ்ணன் சிவசிவ அன்பே சிவம் ட்ரஸ்ட் சேனல் சொன்னா இருக்கிற குறைஞ்சது மினிமம் நம்ம இந்த வேர்ல்டுல ஒரு 10 லட்சம் பேர்ல இருந்து ஒரு 25 லட்சம் பேருக்கு என்ன தெரியுது. எப்படி அதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒர்க்கிங் மேடம், உண்மையிலே சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் முடிச்சது ஆக்சுவலி டிப்ளமோ மெக்கானிக்கல் மட்டும்தான், சிங்கிள் டிகிரி கூட கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட நாலேஜை வளர்த்து நான் ஒர்க்கிங் போனேன். ஒர்க்கிங் போகும்போது அப்படியே ஃபுல் கம்ப்ரஸ்டு. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் போனேன். அதுக்கப்புறம் வந்து சம்திங் ஒரு 8-9 டெத்து வீட்டுல, ஒரு 8-9 டெத்து நடந்தது. நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்போ எந்த டாக்டரை வந்து அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி உங்க சொன்ன கடுமான்னு சொன்னாங்க, கடுமால போய் சிக்கியும் பிளாக் மேஜிக் குள்ள சிக்கின ஆள் நானு, ஓகேங்களா? பிளாக் மேஜிக்ன்றது ஏன்னா எல்லாத்த விட்டு வெளியே வந்தேன்னா எப்படி வந்தேன்னா, எல்லாமே மேடம் சொன்னாங்க பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவ், ஒரே வார்த்தை தான். ஹாஸ்பிட்டல் போய் 1.5 வருஷம் ஆச்சு, மோர் தென் 2 இயர்ஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 10,000 செலவு பண்ணாலும் என் உடம்புக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா. மெடிசன் மட்டுமே ஒரு வேலைக்கு 14 மெடிசன் டேப்லெட் எடுத்தாலு, 3 சிறப்பு குடிச்சாலு, ஹாஸ்பிட்டலைஸ்ல இனி வந்து இவன் இருக்கிறது லிமிட்டட் ஏஜ் அவ்வளவுதான் சொன்ன ஆளு. ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வைக்கல. எப்படி? எல்லாமே பி பாசிட்டிவ், நீங்க மனசுல நினைக்கிற விஷயம் தான். எதுக்கு நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, டெத்து பெரிய விஷயம் கிடையாது, பிறந்தோம் இறக்குறான் போனோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம பி பாசிட்டிவ் மாடல் பிறகு டெத்துன்றது, இப்போ நம்ம பிறந்தோம், அப்பா இருப்பாங்க, யாருன்னா இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. நம்ம லைஃபை எப்படி ஃபுல்ஃபில்லா வாழணும். இப்போ பாலகிருஷ்ணன் இந்த சேனல் டெய்லி கிளாஸ் கொடுக்குறேன், 8 மணிக்கு உட்காடுறேன், எவ்வளவு செஸ் இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த செஸ்ஸா நினைச்சாலும் செஸ். 8 மணிக்கு உட்காந்து என் ஃபேமிலியில சொன்னா நம்ப மாட்டீங்க, 8 மணிக்கு உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்துட்டாங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் போஸ்ட் போட்டுட்டு 10-10:30 ஆயிரம் நான் சாப்பிடுறதுக்கு. ஆனா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு போய் படுப்பேன். ஏன்னா நான் 10 பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். அதுதான் ஹாப்பினஸ் எனக்கு. இன்னைக்கு இந்த டைம்ல நான் 10 பேருக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கேன் என் சேனல் மூலியமா. 10 பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். பி பிரசன்ட் லைஃப். இந்த செகண்ட் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஃபுட்டு முக்கியம், ஃபுட்டு நான் எப்பனா சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹெல்ப் பண்ற கேரக்டர் வந்து டிவைன் எனர்ஜில போய் சேவ் ஆகும். புரியுதுங்களா? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கிற ஆளை வந்து நினைச்சு பாருங்க.
உங்களுக்கு மேல இருக்கிற ஆளை நினைக்காதீங்க. இப்போ பாலகிருஷ்ணன் இருக்குன்னா எனக்கு கீழே யார் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து கீழே வந்து இப்போ நான் ஐஎம்ஏ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐஎம்ஏ பிசினஸ்ல ஓரளவுக்கு லீடிங்ல இருக்கேன். ஓகேங்களா? முன்ன வந்து ஒரு கம்பெனில எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எம்என்சில ப்ரொமோஷன் ஆயிட்டு இருக்கு. என்னால ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிப்ளமோ படித்த பையன் ஒரு கம்பெனில ஆப்ரேட்டரா போய் லைன் இன்சார்ஜ் ஆகி சூப்பர்வைசர் ஆகி இப்போ மேனேஜர் லெவலுக்கு போனோம்னா எப்படி போதும்? எதுவுமே கிடையாது. பிசினஸ்ல டாப் மோஸ்ட் ஓன் பிசினஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் சார் நான் பிசினஸ் சொன்னேன். இருங்கப்பா ஒரே ஒரு நிமிஷம். பிசினஸ் சரி லதா மேடம் பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன்னா நீங்க கேளுங்க. பிசினஸ் சொன்னா நேம் மென்ஷன் பண்ணல. எங்கேயுமே என்னோட பிசினஸ் எங்க ப்ரொமோட் பண்ணல. பிசினஸ் வேற சர்வீஸ் வேறன்னு பாக்குறேன். புரியுதுங்களா? பிசினஸ் பார்ட் ஆஃப் பிசினஸ். மணி இன்னைக்கு வரும் போகும். ஆனா இந்த சர்வீஸ் நான் இருக்கிற வரைக்கும் இல்லை. நான் இல்லாதப்பயும் இந்த சர்வீஸ் நடக்கணும். அப்துல் கலாம் இருக்கிற வரைக்கும் பேசல. இப்ப எல்லாரும் கூட பேசுறாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்குங்க. அப்ப உருவாக்கும் போது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா அப்பதான் நீங்க ஓட முடியும். அப்பதான் நீங்க பேக்கப் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஃப்ரண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல சார், பாசிட்டிவா பேசினாலும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா, இதேதான் பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்ப ஓப்பனாவே சொல்றேனே இன்னைக்கு பின்னாடி எவ்வளவு பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மேடமுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. 1 மணி நேரம் உட்காந்து எவ்வளவு கஷ்டம். 365 நாள் நான் உட்கார்றேன். ஆனா எவ்வளவு ஃபேஸ் பண்ணணும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல க்ளோஸ் சர்க்கிள் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டேஜ்ல நின்று கிளாஸ் ஆன் பண்ணி விட்ட நாள் இருக்கு. புரியுதுங்களா? இதே ரோட்ல பைக்ல நின்று நடு ரோட்ல நின்று கிளாஸ் ஆரம்பிச்ச நாள் இருக்கு. இதே ரெசார்ட்ல ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடும் போது கிளாஸ் ஆரம்பிச்ச நாள் இருக்கு. எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்படியே ஹாப்பியா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒவ்வொரு ஆளுக்கு நான் கிளாஸை கம்மிட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் மேடமுக்கு தெரியும். ஒவ்வொரு போன் கால் பண்ணி அவங்க உரையாடல் எபிசோட் எடுக்கிறாங்க. மேடமுக்கு வந்து அதோட வந்து என்ன சீரியஸ்னஸ் தெரியும். ஆக்சுவலா வீக்லி 1 டே பண்றதே அவ்வளவு கஷ்டம். பட் நான் டெய்லி கொடுக்குறேன் போது வந்து எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா மேடம் கேட்டு நான் எப்போ போன் பண்ணாலும் பி ஹாப்பி. என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். நான் தூங்குற டைம் 3 மணி நேரம் தூக்கும். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கு உதவி செய்யறோம்பா. அந்த 10 பேர் நல்லா இருக்கிறாங்க. அந்த 10 பேர் 100 பேர் சொல்லுவீங்க. 100 1000 ஆகும். சிவ அன்பே சிவம் சேனலரா இருந்தது. ரீசெண்டா தான் கஷ்டா மாறுச்சு. எப்படி மாறுச்சு? நான் விதைய வந்து 15 வயசுல போட்ட விதை. புரியுதுங்களா? 4 வயசு கோவிலுக்கு போன ஆளு. என்னோட பாஸ்ட் ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரே ஆவீங்க. 4 வயசுல கோவிலுக்கு போனாலு, ஸ்கூல் முடிச்சிட்டு 6th 7th காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போன ஆளு. கோவில்ல போயிட்டு பிரதோஷம் பூஜைக்கு பாக்குற ஆளு. டெய்லி மார்னிங் கோவிலுக்கு போன ஆளு. அப்படி இருந்த ஆளுதான் இந்த அளவுக்கு என்னோட ப்ரொஃபஷனலும் பாத்துக்கிட்டு இன்னைக்கும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் பள்ளியற பூஜைக்கு. புரியுதுங்களா? எதுவுமே வந்து நீங்க பி பாசிட்டிவ் திங்கிங்க மாத்துங்க. உங்க மனசை மாத்துங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது, டிப்ரெஷன் இருந்தது, எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். பாஸ்ட் ஹிஸ்டரி நினைச்சு என்னோட பாஸ்ட் 21 நாள் சாப்பிடாம 300 ml தண்ணியில இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? சொல்லுங்க மேம், நீங்களே சொல்லுங்க. நான் இருந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலைஸ்ல மெராக்கல். எம்ஆர்ஐ எடுத்துட்டாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துட்டாங்க, இஜிஜி எடுத்துட்டாங்க, எக்ஸெட்ரா என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்க முடியல. ஏஞ்சி நடக்க கூடாது. எல்லாமே டியூப் சிஸ்டம் தான். நான் டியூப் போடக்கூடாதுன்றேன். டியூப் போட்டா நான் அங்க சொல்றது இன்னைக்கு டியூப் போடுறதுக்கு நான் ஏஞ்சி நடக்கிறேன்டா. நீங்க எப்படி டியூப் போடுவீங்க? நான் ஏஞ்சிதான் நடப்பேன். நீங்க எதுக்குமே டியூப் கொடுக்க கூடாது அப்படின்னு போது ஹாஸ்பிட்டல்ல அங்க திரும்பி பாக்குறாங்க. நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணதுனாலதான் பாலகிருஷ்ணன் பொழைச்சு வந்தேன். அங்க நெகட்டிவா திங்க் பண்ணா எப்பயோ பாஸ்டாவே. புரியுதுங்களா? அந்த ஒரு செகண்ட் 21 days நான் கஷ்டப்பட்டது பாசிட்டிவா இருந்தனால்தான் மீண்டு வந்தேன். எண்டோஸ்கோபி எடுத்து பாருங்க, அது ஒரு வலி கஷ்டம் தெரியும். இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. எண்டோஸ்கோபி ஸ்கேன் வாய் வழியா கேமரா உள்ள விடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்கேனை உள்ள விடும் போது நரகத்தை பார்க்கலாம். நீங்க அந்த பாலை நீங்க முழுங்கணும். அது கூட கஷ்டம் லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற லைஃப் கை கால் இருக்கு. கை கால் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நினைச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறத வச்சு பிரசன்ட் லைஃப்ல வாழ பழகுங்க. இப்போ பாலகிருஷ்ணன் கஷ்டம் நினைச்சுன்னா நாளைக்கே இந்த சேனலை இழுத்து மூட்டு ட்ரஸ்ட் இழுத்து மூட்டு போயிடலாம். நான் இன்னைக்கே சொல்றேனே, நான் இருக்கிற வரைக்கும் ஃபியூச்சர்லயே ரன் ஆகணும். அப்படிதான் நான் மேன்சிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நானே நினைச்சிருக்கேன் சார்.
அது ஆனா நான் நினைச்சது நீங்க உங்க மூலியமா இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. இவர் என்ன விதவிதமா நம்ம நினைக்கிறதெல்லாம் இவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவள் பத்தி பேசுறாங்க ஒரு மேடம், இன்னொரு மேடம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாங்க, ஒரு மேடம் வந்து தாய்ப்பால், அது எல்லாம் விதவிதமா இருக்கே. இது சூப்பரா இருக்கு இந்த சேனல். சோ நம்ம வந்து இது கண்டிப்பா பார்த்துட்டு ஆகணும். நம்ம ஒரு காலத்துல நினைச்சிருக்கோம், அது இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம இதுக்காக 1 hour கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் மேடமுக்கும் எல்லாருக்கும் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. தேங்க்யூ. லாஸ்டா ஃபைனலா லதா மேடம் நீங்க ஏதோ நீங்க பேசுனீங்கன்னா முடிச்சுக்கலாம். மோர் தென் 1.5 hours ஆயிடுச்சு. சரி மேடம், எனக்கு ஒரு சின்ன இது, என்னோட டாட்டருக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. அவங்களுக்கு பேபி இல்லை. ஆனா என்னோட இது என்னன்னா, இப்ப நீங்களும் சரி அவந்தம்மா எல்லாருமே வந்து நமக்காக நம்ம ப்ரே எப்படி பண்றது, நமக்காக நம்ம எப்படி பாசிட்டிவ். இப்ப நான் என்னோட டாட்டருக்காக நான் என்ன பாசிட்டிவா எப்படி நான் இது பண்ணணும். அவங்களுக்கு 5 years ஆகுது. அதுவும் தவிர அவரும் வேற இந்த மெட்டர்னிட்டி டாக்டர் தான் அவரு. நான் போய் அவங்க கிட்ட இப்படி இது சொல்லவும் முடியாது. எனக்கு வந்து ஒரு நாள் நானும் நினைப்பேன், இந்த மந்த் அவங்க நல்ல ரிசல்ட் சொல்லணும். அப்புறம் என் மனசுலயே நினைப்பேன், நம்ம நினைக்கிறோம் அவங்க அங்க எப்படி இருக்காங்களோ, நம்ம நினைக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போறோம் அவங்க அங்க எப்படி இருக்காங்களோ, அவங்கள கேட்டா நாங்க எல்லாம் ஹாப்பியா தான் இருக்கிறோம்ன்றாங்க. ஆனா நான் எப்படி அவங்கள ஹாப்பினஸ் ஆக்குறதா, இல்லைன்னா எனக்கு எப்படி பேரன் பேச்சு. சாரி, நான் நிறைய பேசி வச்சிருக்கேன். எனக்கு புரியுதுங்க. அப்போ அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம கிட்ட ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. யாராவது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டோன்னையும் உடனே எத்தனை பேர் வந்து இப்ப இந்த 10 பேர் இருக்கும், இந்த 10 பேர்ல எவ்வளவு பேர் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பேர்னா ஒருத்தர் 2 பேரா இருப்பாங்க. இல்ல அது கூட இல்லாம இருந்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து நம்ம சந்தோஷமா என்னென்ன விஷயத்துக்காக நம்ம சந்தோஷமா இருக்கோம், எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதே அவர் சொன்ன மாதிரி, பாலசு சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக் ஆக்சுவலி. நீங்க சொல்ற மாதிரி உங்களோட சந்தோஷம் என்ன அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து ஒரு பேரன் பேத்தி வந்தாதான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அது இல்ல அப்படிங்கறத இப்ப அது உங்களோட மனக்குறையா இருக்கு. ஏன்னா உங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, கம்ப்ளீட் ஆகலைங்கிறதான் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஃபீல் பண்றது. ஆனா நீங்க அவங்களோட சிச்சுவேஷன்ல பாருங்களேன், அவங்க ஹாப்பியா இருக்காங்க, அது அவங்களோட லைஃப் இல்லையா, அவங்க தானே டிசைட் பண்ணும். இதை எப்படி நீங்க வந்து உங்களோட ஹாப்பினஸா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம், நம்ம பேசிடலாம். இந்த டிஸ்கஷன் முடிச்சோடனே நம்ம கால் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். லதா மேம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சொல்லுங்க. நானா மேடம்? நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஆனாலும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆனா என்னதுன்னு சொல்லுங்க. என்ன சுத்தி கேக்குறாங்கல்ல, 5 years ஆச்சு என்ன இப்படி இருக்காங்க, நீங்க எதுவும் அட்வைஸ் பண்ணாம நீங்க எங்கன்னா கூப்பிட்டு போக மாட்டீங்களா, ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்பவே அவங்களுக்கு 30 நான் சொல்றேன். இது நான் உங்களோட பொண்ணோட இடத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேன். மத்தவங்க கேக்குறாங்க, நான் அததான் சொன்னேன் இல்லையா, மத்தவங்களுக்கு நீங்க உங்களோட இயர்ஸ ஓபன் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து பெயின் பண்ணும். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு பேர்டன் ஆகும். ஓகே, சோ தயவு செஞ்சு அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க கேட்க வேணாம், இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், அது ஒரு அம்மாவா அது வந்து முடியுமானா கண்டிப்பா அது சாத்தியம் இல்ல உங்களோட ஜென்ரேஷனுக்கு. ஆனா நாங்க எங்களோட ஜென்ரேஷன்ல பரவாயில்ல, குழந்தை இல்லைன்னா அவ லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணலாங்கிற இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மைண்ட் செட், பீப்புளோட மைண்ட் செட் அப்படிதான் மாறிட்டு வருது. குழந்தை இருந்தா அது அவங்க பேர்டனா நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்களோட ஃபேமிலிங்க. நீங்க லதாமா வந்து ஒரு ஃபேமிலி, நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க உங்களோட கிராண்ட் சில்ட்ரன் எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியா பாக்குறீங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியா அவங்களோட ஹஸ்பண்டா பாக்குற மாதிரி இருக்கலாம். இல்ல அவங்க இன்னொரு 2 years போகட்டும் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். இது நீங்க உங்க பொண்ணு கிட்ட பர்சனலா நீங்க வந்து கேட்டு பாக்கலாம். ஆனா இது உங்களோட ஹாப்பினஸ் வந்து ரூயின் பண்ற மாதிரி நீங்க ஐ மீன் அந்த மாதிரி விடாதீங்கன்னு நான் சொல்றேன். தென் யுவர் ஃபேமிலி,
யுவர் ஃபேமிலி அப்படின்றது அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட சந்தோஷம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி. அவங்களுக்கு குழந்தை இருக்கணும், அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. பட் அவங்களுக்கு குழந்தை இருந்தாதான் நான் மத்தவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், மத்தவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறது அது வந்து உங்களுக்கு பேர்டனா மாத்திக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க அவங்க கிட்ட பர்சனலா கேட்டு பாருங்க, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்ல ஏதாவது பிளானிங் இருக்கா அப்படிங்கறத கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்கவுங்களோட லைஃப் வந்து ரொம்ப அழகாதான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு பேரியர் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்படலாம். லெட் தெம் டேக் சம் டைம். அந்த ப்ராசஸ்ல அவங்க இருக்காங்க மைட் பி அவங்க இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. ஆஸ் அ கைடன்ஸா நீங்க வந்து கொடுக்கலாமே தவிர உங்களோட வேர்ட்ஸ் வந்து அவங்கள பாதிக்காம நீங்க வந்து பாத்துக்கோங்க. மேடம் அதுக்காக நமக்கும் வந்து இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல, இவ்வளவு நாள் எப்படியோ விட்டுட்டாங்க, ஆனா இப்ப அவங்க வந்து எங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல வரது கூட இப்ப அவாய்ட் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அது எதுக்கு? அது ஃபர்ஸ்டே அவங்க கொஞ்சம் அதுல ப்ரிகாஷனா இருந்திருக்கலாம். நான் எப்படி ப்ரே பண்ணணும், நான் என்னவா இது, அது மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன அஃபர்ம் அவங்களத பண்ணணும் அப்படின்னு விட்டுடலாம். நான் சொல்றேன். ஷூர். நீங்க என்ன அஃபர்ம் பண்ணலாம் அப்படின்னா, காலையில உட்காந்து நீங்க பூஜை ரூம்ல உட்காந்து பிரேயர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க, என்னோட பொண்ணு இவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப லைக் உங்களோட பொண்ணு பேரு பிரியான்னு வச்சுக்கலாம். சோ பிரியாவுக்கு வந்து பிரியாவோட குழந்தைங்க எல்லாம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். இந்த மாதிரி இது நான் விஷுவலைஸ் பண்ணா இப்படி பண்ணுவேன். சோ நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. என்னோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம் அந்த குழந்தைனால. நாங்க அந்த குழந்தைய பிளஸ் பண்றோம். நான் என் பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் சொல்லி அந்த பொண்ணு லைக் பிரியாவை நான் பிளஸ் பண்றேன், பிரியாவோட குழந்தைங்களை நான் பிளஸ் பண்றேன். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ஹெல்தியா இருக்காங்க, அவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க எப்பெல்லாம் வருத்தப்படுறீங்க, எப்பெல்லாம் வந்து மத்தவங்களோட வேர்ட்ஸை கேட்டு ஹர்ட் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. எப்பெல்லாம் வந்து தேங்க்யூ, இது வந்து ஒரு நல்ல டைம், நான் என் குழந்தைங்களை பிளஸ் பண்றேன், என் குழந்தைங்களோட குழந்தைங்களை நான் பிளஸ் பண்றேன், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி, கண்டிப்பா அவங்களோட லைஃப் ரொம்ப அழகா இருக்க போகுது. எப்பயுமே நீங்க பாருங்களேன், கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது மாதிரிதான் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக டைம் எடுத்துக்குது. லெட் இட் கோங்க, பரவாயில்ல, கர்மா இருக்கு, இதை நான் அனுபவிக்கணும்னு இருக்கு, அனுபவிச்சாச்சு, இது வரைக்கும் ஓகே, இனி நல்ல விஷயம், நல்ல காலம் பிறந்துருச்சு எனக்கு, என்னோட குழந்தைங்க ஹாப்பியா இருக்காங்க, என் குழந்தைங்களோட குழந்தைங்க ஹாப்பியா இருக்காங்க, நான் அவங்கள பிளஸ் பண்றேன், வி ஆர் பிளஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு மட்டும் சொல்லி நீங்க என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிடுவீங்க, இல்ல எப்பப்பெல்லாம் நீங்க எந்த ரூம்ல நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்களோ அங்க உட்காந்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி முடிச்சுக்கலாம், தேங்க்யூ 2 hours ஆயிடுச்சு, எதிர்பார்க்கல. ஆக்சுவலா வந்து சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலி 1 hour செக்ஷன் சொல்லி 2 hour ஆயிடுச்சு. பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் வந்து மோர் தென் வந்து ஒரு நாள் ஃபுல்லா கூட பேசுற அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. ஆக்சுவலி நிறைய கமாண்ட், ஆக்சுவலி எல்லா கமாண்டுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியல, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்ககிட்ட வர இருக்காங்க பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு பேரை நான் மீட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து நடக்கும். அதை நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுனே கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாவும் நடக்கும். நீங்க எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் தேவை, இந்த உலகத்துக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மேன்மேலும் பல மடங்கா பெருக ஆரம்பிக்கும். நம்ம நல்லா இருப்போம், நம்மளோட ஜெனரேஷன்ஸ் நல்லா இருக்கும். சோ இந்த பாசிட்டிவ் வைபோட நான் வந்து இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணணும், திரும்பவும் உங்க எல்லாரும் கூடயும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். உண்மையிலேயே வந்து அமேசிங்கான சப்ஜெக்ட். ஆக்சுவலி ஒரு ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க்யூ ஆல். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன ஃபர்தர் டீடைல் வேணும்னா நான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7550250425. எனி மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணா நம்ம டீம் இருக்காங்க. ஓகேங்களா? நன்றிங்க மேடம். தேங்க்யூ.